present today. இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிற இந்த செய்தியானது மிக மிக முக்கியமானது. I don't know whether I will be able to complete it in a profound manner or not, but I am taking a risk. இத முழுமையாக இதை சொல்லி முடிக்க என்னால் முடியுமா என்று தெரியவில்லை, ஆனாலும் அந்த ரிஸ்கை நான் எடுக்க விரும்புகிறேன். Today the title of my message is do not worry. ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நான் சொல்றதை விட ஒரு எக்ஸ்ட்ரா 10 டெசிபல்ல சொல்லுவார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு அப்படியே ஹாபிச்சுவல் ஆயிடுச்சு. Do not worry. கவலைப்படாதீங்க ஐயா. So that is the message. அதுதான் இன்றைய செய்தி. See, I mean, I don't want to give the introduction and all. You know all the introductions. முன்னுரையெல்லாம் நான் கொடுக்க வேண்டாம் நினைக்கிறேன், நீங்க அதை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். So basically what we need to think. ஆகவே நாம் எதை குறித்து சிந்திக்க வேண்டும்? And Philippians 4:8. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். When you look at the context, அதனுடைய பின்புலத்தை பார்க்கும்போது talking about spiritual maturity. அது ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து பேசுகிறது. And for spiritual maturity so many things we already covered. ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறித்து பார்க்கும்போது अनेक காரியங்களை நாம் அதிலே தியானித்தோம். So like oneness first. அதில் முதலாக ஒரு மனம். Philippians 4:2. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். Philippians 4:4 rejoice, joy. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, களிப்போடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். Joy of conversion. மனமாற்றத்தின் சந்தோஷம். Joy of Christian fellowship. கிறிஸ்தவ ஐக்கியத்தின் சந்தோஷம். Joy of service. மற்றவர்களுக்கு உதவுவதில் உண்டாகும் சந்தோஷம். Joy of heavenly prosperity. பரலோகத்தின் செழிப்பில் உண்டாகும் சந்தோஷம். How many souls in heaven. எத்தனை ஆத்துமாக்களை தேவன் பரலோகத்தில் நாம் அவருக்காக இணைத்திருக்கிறோம் என்று. Joy of transfiguration, the day of our last journey. நம்முடைய மறுரூபமாக்கும் அந்த சமயம், அதாவது நம்முடைய கடைசி யாத்திரையை ஆரம்பிக்கும் நாளில் காணப்பட வேண்டிய சந்தோஷம். And the third point is, okay, do you have the moderation nature? அதேபோல கடைசியாக ஒரு மாடரேஷன், ஒரு சமநிலை, சாந்த குணம் உள்ள ஒரு குணாதிசயம் இருக்கிறதா? And remember that God is at hand. அது God is at hand. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறான் என்பதை உணர வேண்டும். And the very important thing, Philippians 4:6, do not worry. அல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். And Tamil it says in a very profound manner. In Tamil language அது ரொம்ப அருமையாக வந்திருக்கிறது. In English do not be anxious about anything. ஆங்கிலத்துல பார்க்கும்போது do not be anxious ன்னு இருக்கு. ஆனா தமிழ்ல சொல்லும்போது ஒரு ஃபீல் வருது பாருங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாம. But when we make it in Tamil, for nothing you have to worry. Okay, everybody is preaching do not worry. எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் தான், எதற்கும் கவலைப்படாதீங்கன்னு. See, when John was leading the worship, he was quoted about the prophet, 400 prophets and the one different prophet. இந்த நம்ம ஆராதனை வேளையில ஜானனா நம்மளை சொல்லும்போது, நம்மளை ஆராதனை வேளையில பாடலை பாடும்போது, அந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகளும் தேவனுக்கு அடுத்த ஒரு தீர்க்கதரிசியும் குறித்து நம்முடன் விவரித்தார்கள். All the 400 prophets were saying it's okay, everything will be all right. அந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகளும் சொல்றாங்க, எல்லாம் இருக்கட்டுப்பா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. But the one prophet Micah says a different thing. He is the 401th prophet. ஆனால் 401வது அங்க ஒரு தீர்க்கதரிசி காணப்படுகிறார். அவர் பேர் மீகா. அவர் வேறு விதமான ஒரு காரியத்தை பேசுகிறார். See, today the sermon may be something like that. இன்று நாம் கேட்க போகிற செய்தி இப்படிப்பட்ட ஒரு செய்தி தான். Everybody is preaching do not worry. எல்லாரும் சொல்றாங்க கவலைப்படாதீங்க. But still we are worrying. ஆனாலும் நாம் கவலைப்பட்டு தான் கொண்டிருக்கிறோம். You heard the sermon which is maybe spoken, delivered by a very popular preacher under the title of do not worry. We heard all that, but still we are worrying. ஒருவேளை நீங்கள் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்ற இந்த சத்தியத்தை ஒரு மிக பிரபலமான ஒரு பிரசங்கியார் மூலமாக கேட்டிருந்தாலும் தொடர்ந்து நாம் கவலைப்பட்டு தான் கொண்டிருக்கிறோம். Because so many preachings, they didn't tell us what we need to do not to worry. அநேக நேரங்கள்ல அநேக செய்திகள்ல கவலைப்படாதீர்கள் சொன்னாங்களே, கவலைப்படாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல தவறிவிட்டோம். Okay, tell me what should I do so that I will not worry. ஐயா, கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன், கவலைப்படாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஒரு நமக்கு தெரியும், நம்ம 1000 பிரசங்கம் கேட்டிருப்போம் கவலைப்படாதீர்கள் அப்படின்ட்டு. Okay, tell me few things what you need to do so that you will not be worried. Pray. Next. Die to self. Okay. வேற யாராவது சொல்லுங்களேன். ரீடிங் பைபிள். வேற யார் சொன்னது? Have faith. Cast your burdens to God and to God. வேற இந்த பக்கம்
connecting the fellowship. வேற அப்படி திருப்பி சொல்லமா? pray, read Bible, ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், have fellowship, ஐக்கியத்தில் இருக்கணும், have faith, விசுவாசம் இருக்கணும், cast the burden unto him, கவலைகளை தேவனிடத்துல வைத்து விடணும், die to self, சுயத்துக்கு மரிக்கணும். Okay, what else? What we need to do for do not worry? 6 காரியம் நீங்க சொல்லிட்டீங்க. Remember about the goodness. Wow, Ebenezer. Oh, super. Where? Thankful God. That is what. Do not fear. அது worry வந்த பை ப்ராடக்ட். அது வரும். அது வரக்கூடாது தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, 7 reasons. ப்ரொஃபவுண்டா இருக்கு, முடிச்சிடலாமா? இது ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? I'm not going to talk about all these 7, but I'm going to talk about what is the important reason. How can you overcome worry? நாம் இப்பொழுது கலந்து ஆலோசித்த இந்த 7 காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு தியானத்தில் உங்கள்ட்ட விளக்க போறதில்ல. இது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், நாம் கவலைப்படாமல் இருந்தால் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். Like the 401 prophet. அந்த மீகா இருந்தார்ல 401வது ஒரு தீர்க்கதரிசி. So obviously whether you like it or not, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, I know you will not like it. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு பிரியமான ஒரு செய்தியா இருக்காது. Pray, don't worry. அது பிடிக்கும் உங்களுக்கு. ஜெபியுங்கள், கவலைப்படாதீர்கள் சொன்னா, wipe away your tears. அது உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் கண்ணீரை துடைப்பார்னு சொன்னா நமக்கு பிடிக்கும். Your sorrows will turn into joy. அது உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னா we like it. Have faith in God. That's okay. விசுவாசத்தோட இருங்கள் சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இது எல்லாம் தான் நமக்கு தெரியுமே. We all know all these things. இது எல்லாம் நமக்கு தெரியும். We all know it. Still we do have worries. ஆயினும் இன்றும் நமக்கு பிரச்சனை இருக்குது. Past 10 to 15 years we heard so many sermons about all these things. கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக அநேக முறை இந்த எல்லா காரியங்களையும் குறித்து நாம் செய்திகளை தியானித்தோம். You know the answer for your problem, but still you have the problem. Why? உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தாலும் இன்றும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கிறதே ஏன்? Can we live a life without worrying? கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமாயா? அதுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது முடிஞ்ச உடனே திருப்பி வந்துடும். So don't think that we have to be under the influence of alcohol. Even after that, you'll still have the same worry. Okay, raise your hands. Raise your hand if you are not worrying. Let me see if at least one hand. எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்ற யாராவது சபையில் இருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்களே, ஒரு கரமாவது உயர்த்தப்படுதான்னு பார்க்கலாம். So obviously everybody has anxiety and worry, right? ஆகவே நம் எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு படபடப்பும் ஒரு விதமான கவலையும் உண்டு. See, the shepherd's job is to find out the need of the flock and feed the flock. ஒரு மேய்ப்பனின் கடமை என்னன்னா மந்தையின் தேவை என்பதை உணர்ந்து மந்தையின் தேவைக்கு ஏற்ற உணவை அளிப்பது. So as a shepherd, ஆகவே ஒரு மேய்ப்பனாக the need I have found among the flock for last few weeks, கடந்த ஒரு சில வாரங்களாக மந்தைக்குள்ள இருக்க காணப்படுகிற ஒரு தேவை நான் எதை உணர்றேன்னா, find the need, அந்த தேவையை கண்டுபிடிச்சு now I am going to feed. அதுக்கு தேவையான உணவை கொடுக்க போறேன். How many of you ready to receive? எத்தனை பேர் கேட்க ஆயத்தம்? Fantastic. One person says, if company sends me out at the age of 45, what I need to do? ஒருவர் சொல்கிறார், ஒருவேளை நான் வேலை பார்க்கிற அலுவலகத்துல 45 வயதிலே என்னை வேலை விட்டு அமிச்சாங்கன்னா அதன் பின்பு நான் என்ன செய்வது? I am worrying so that I accumulate whatever I can so that I will start a business after 45. ஆகவே நான் எதற்காக கவலைப்படுகிறேன்னா, எவ்வளவு என்னால் சேர்க்க முடியுமோ 45 வயதுக்குள்ளாக அதை சேர்த்து விட்டு அதன் பின்பாக ஒரு தொழிலை தொடங்கிய வாழ்க்கையை வாழலாம் நினைக்கிறேன். This is one person's worry. இது ஒரு மனிதனின் கவலை. But in the same bucket the other person says, அதே நேரத்தில் இன்னொரு மனிதர் சொல்கிறார், if I start a business and the business disappoints me, what will I do? ஐயா, நான் ஒரு தொழிலை தொடங்குறேன், ஆனா அந்த தொழில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டால் நான் என்ன செய்வது? And that person's worry. அது இன்னொருவரின் கவலை. And the other person says, இன்னொருவர் சொல்கிறார், no, we both are working, we don't have the family time, but if I want to make a change, how do I survive? Lot of commitments, so I do worry. நாங்கள் இருவருமே வேலை செய்கிறோமே, இதுல
இதனால் எங்களுக்கு குடும்பத்தில் செலவிடுவதற்கான நேரம் குறைவாக காணப்படுகிறது. இச்சூழ்நிலையில் இன்னொரு காரியத்தை நான் முன்னெடுத்தேன் என்றால் இதற்கு பின்பாக நடக்கும் எல்லா விளைவுகளையும் காரியங்களையும் நான் எப்படி சமாளிப்பது? I have to go to on-site so that I will meet all my family needs. That is my problem, worry. இன்னொருவர் சொல்லுகிற கவலை, நான் எப்படியாவது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தேவைகளை சந்திக்க முடியும். And I had a couple of spiritual happy worries. அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய விதத்திலே கொஞ்சம் சந்தோஷப்படுற கவலைகளையும் நான் கேள்விப்பட்டேன். Thank God for those worries. அப்படிப்பட்ட கவலைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். Couple of people, the project is giving pressure to send them on site, but they thought, okay, I will not have ART at my the on site, so I don't want to go. That is their worries. Praise God for that. ஒரு ரெண்டு பேருக்கு அவங்க கம்பெனில இருந்து ப்ராஜெக்ட்ல இருந்து ஐயா நீங்க எப்படியாவது வெளிநாட்டுக்கு போங்கன்னு வாய்ப்பு கொடுத்து, வாய்ப்பு மாத்திரம் இல்ல அழுத்தம் கொடுத்த போதும் கூட இல்ல எங்கேயோ போயிட்டீங்க சார், கண்டினியூ பண்ணுங்க நீங்க. இல்ல இங்க ஒரு நல்ல சபை இருக்கிறது, ஆனால் ஏஆர்டி சபை விட்டு செல்ல மாட்டேன்னு சொல்லி இங்கே இருக்கணும் முடிவெடுத்தாங்களே, அதிலும் ஒரு விதமான கவலை. few may think எவன்டாவ இத சொன்ன வேற செய்யும். good worries. ஒரு நல்ல விதமான கவலை அது. And one person says, if I work for all the day, then only I will be safe. So I have to work. I need to go everywhere along with my laptop. That's his worries. இன்னொரு கவலை என்னன்னா, நான் நாள் முழுவதும் வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஆகவே நான் எங்க செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் என் மடிக்கணினியோட செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். See, when I look at the congregation, I can know for over each everyone's head, I can see the box. Okay, this is me. Correct. I mean, I could read that. ஒருவேளை சபையை நான் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேல ஐயா இந்த கவலைங்கிற ஒரு பெட்டி இருக்கு, இந்த பெட்டில என்ன இருக்கும், இந்த பெட்டில என்ன இருக்கு, நல்லா தெளிவா பார்க்க முடியும். இத நான் தான் சொன்னேன். This is my point. இது என்ன பத்தி சொல்றாங்க? This is when we were discussing on that car. இது நாங்க இன்னைக்கு வண்டியில கார்ல வரும்போது பேசின ஒரு பாயிண்ட். This guy came at home saying that house of seat. இது வீடு சந்திப்புன்னு வந்தாங்க, அந்த பேரை சொல்லிட்டு வந்துட்டாங்க. This is something like we went for a tea shop, that time this guy caught it. இது அன்னைக்கு தேநீர் குடிக்க செல்லும்போது அப்ப நடந்த ஒரு கான்வர்சேஷன். Exactly, this is all the summary of that. உண்மைதான், அப்ப எல்லாம் நாங்க கேட்ட காரியங்களை தான் தொகுத்து சொல்லி இருக்கிறோம். My point is, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, all have uncertainties. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் uncertainties காணப்படுகிறது. The one who wanted to work more had some uncertainty. அதிகமாக வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறவருடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்த நிதர்சன உண்மை இல்லை, நிச்சயம் இல்லை. And the one who wanted to start a business, still he has uncertainty. தொழிலை தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா அதுல ஒரு நிச்சயம் இல்லை. The one who wanted to go to on-site still has uncertainty. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை, ஆனா அங்கேயும் நிச்சயம் இல்லை. The one who is getting pressure to go to on-site, he has uncertainties. வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று கம்பெனியில் அழுத்தம் கொடுக்கிறவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயத்தன்மை இல்லை. And the one who is working for all the time, getting always the A band and still has uncertainties. எப்பொழுதுமே வேலை செய்றோம், எப்பொழுதுமே A band தான் வாங்குறோம், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தன்மை இல்லை. And recently I heard about all the BMS report, that is access report, are still being collected, but still everybody has uncertainty. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை கேட்பேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அலுவலகத்துக்கு செல்லும் அந்த ஆக்சஸ், அந்த என்ட்ரிஸ் குறித்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு நிச்சயத்தன்மை இல்லை. See, everybody has uncertainty. I do have uncertainty. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. Everybody has worries. என் வாழ்க்கையிலும் கூட எல்லார் வாழ்க்கையிலும் இது இருக்கு, ஒரு கவலை. But when you look at the Bible says do not worry. ஆனா நீங்க வேதத்தை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள். Do not worry. So many times you can see do not worry. அநேக முறை நாம வாசிக்கிறோம் கவலைப்படாதீங்க என்று. So is it possible? அது சாத்தியமா? Come on, let's be practical. ஐயா கொஞ்சம் நடைமுறையோட ஒப்பிட்டு பாருங்களேன். Okay, let's deal biblical today. கொஞ்சம் வேதாகமத்தின்படி அதை இன்றைக்கு பார்க்க ஆரம்பிப்போம். Is it possible not to worry? கவலைப்படாமல் ஒரு வாழ்க்கையை வாழ சாத்தியமா, முடியுமா? So if you travel along with me, then I go through the passages, then I'll explain everything. நீங்க என்னோட இந்த முழு செய்தியும் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு தலைப்பையும் ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும் நம்புறேன். Hallelujah. 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 Maybe this is a kind of Bible study, but just bear with me for some time so that I give the clarity. இது ஒரு வேத ஆராய்ச்சி மாதிரி காணப்படும், ஆனால் நீங்க என்னோட பயணிக்கும் போது உங்களுக்கு இது தெளிவாக புரியும் நான் நம்புறேன்.
I chose to talk based on what Jesus spoke. இயேசு என்ன பேசினாரோ பிரசங்கித்தாரோ அதிலிருந்து பேச விரும்புகிறேன். In the New Testament, if you search for do not be anxious or do not worry, that terminology you can find 8 times. ஒருவேளை புதிய ஏற்பாட்டுல கவலைப்படாதிருங்கள் என்ற இந்த வார்த்தையை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா 8 தடவை புதிய ஏற்பாட்டில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 7 times it is used by Jesus Christ. அதுல 7 முறை இயேசுவானவரே அதை பயன்படுத்தி இருக்கிறார். Only once Paul used the same terminology. That is what we are studying in Philippians chapter 4. ஒரே ஒரு முறைதான் பவுல் அடிகளார் இதே பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அதை தான் நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தியானிக்கிறோம். Since we are dealing with Paul, my understanding is Paul maybe copy what Jesus said. ஒருவேளை இந்த இடத்துல நாம் தியானிக்கும் போது பவுல் அடிகளார் இதை குறித்து எழுதியிருந்தாலும் இதே காரியத்தை குறித்து இயேசுவும் சொல்லியிருப்பதனால பவுல் அடிகளார் இயேசு சொன்ன ஒரு காரியத்தை இங்கு பிரதிபலிக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். So out of 8 or out of 7 times what Jesus said with when it do not worry, 7 முறை இயேசுவானவர் வேதத்தில் காணப்படும் 8 இடங்கள்ல 7 முறை இயேசுவானவர் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும்போது he has covered only 2 aspects. அதில் 2 விதமான கண்ணோட்டத்தை மாத்திரமே அவர் புரிய வைக்கிறார். Let me put it another way. இப்படி சொல்றேனே, Jesus considered only 2 things in the entire world as worries. இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஐயா இந்த 2 விஷயத்தை மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில கவலைப்படக்கூடிய ஒரு காரியங்கள் அவர் சொல்லுகிறார். Turn your Bible to Matthew chapter 6. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம். Matthew 6:25 says, do not worry about your life. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதிருங்கள். And Matthew 6:31 says, therefore do not be anxious what shall we eat. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லும்போது நீங்கள் எதை குறித்து உண்போம் என்னத்தை உண்போம் என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். Matthew 6:34 says, therefore do not be anxious about tomorrow. 34வது வசனம் சொல்கிறது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். The same thing you can read in Luke chapter 12 verse 22, do not be anxious about your life. அடுத்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. This is just one set of do not worry passages. வேதத்தில் இயேசு சொல்லும்போது கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன ஒரு விதமான வசனங்களை இங்கு பார்க்கலாம், ஒரு கூட்ட வசனங்கள். All these things are talking about our worldly problems. இந்த எல்லா காரியங்களும் உலகத்திற்கு அடுத்த பிரச்சனைகளை குறித்து பேசுகிறது. It's about your clothing, உங்களுடைய உடைகளாக இருக்கலாம், it's about you what you eat, what are you eating, எதை உண்போம் என்பதை குறித்து இருக்கலாம், and about your physical life. நம்முடைய சரீரத்திற்கு அடுத்த வாழ்க்கை. All these things covered in this place. இந்த எல்லா பிரச்சனைகளும் இயேசு இங்கு கையாளுகிறார். Only in one more passage he is talking about the same thing, do not worry. இதே போல கவலைப்படாதிருங்கள் என்ற காரியத்தை வேறொரு இடத்திலும் இயேசுவானவர் விவரிக்கிறார். Mark chapter 13 verse 11. மார்க் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். So this is basically talking about a persecution. இது உபத்திரவத்தை குறித்து நமக்கு விளக்குகிறது. So whenever you are being persecuted and whenever you have to answer to people, don't worry, Spirit of God will help you to answer. ஆகவே நீங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டு ஒரு எஜமானுக்கோ இல்ல ராஜாவுக்கு முன்பாக நின்று என்ன காரியத்தை குறித்து பேச வேண்டும், என்ன மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்பதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்கிறார். The same thing you can see, or same pattern you can see in Luke chapter 12 verse 11. இதே போல ஒரு காரியத்தை லூக்கா 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். Do not worry how to defend your faith, the Spirit of God will give you the word to defend your faith. உங்க விசுவாசத்தை எப்படி தற்காத்துக் கொள்வது என்று கவலைப்படாதிருங்கள், பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து மறு உத்தரவு சொல்ல வைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the entire New Testament, if you do a survey, if you study about worry, only 2 causes you can suppose to worry. ஆகவே இந்த முழு புதிய ஏற்பாட்டை முழுவதையும் நாம் படித்து பார்க்கும்போது 2 விதமான பிரச்சனைகளுக்கு மாத்திரம்தான் நாம் கவலைப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது. I said, no, this person is worrying for that person is worrying for that, and so many variety of worries that we do have. முதலாவதா நான் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த மனிதன் இதற்காக கவலைப்படுகிறார், இந்த மனிதன் இதற்காக கவலைப்படுகிறார் என்று விதவிதமான கவலைகளின் ஒரு தொகுப்பை உங்களிடத்தில் விவரித்தேன். But if you go and ask Jesus, we are worrying for so many things, what should we do? ஆனால் இயேசு
இயேசுவிடம் சென்று, இயேசுவானவரே, அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோமே, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், Jesus said only two things. இயேசு சொல்வார், ரெண்டு விஷயம் தான்ப்பா. One is your worldly worries. ஒன்று உலகத்திற்கு அடுத்த கவலைகள். The other one is worries with respect to your faith. இன்னொன்று உங்கள் விசுவாசத்திற்கு விரோதமாக வரும் காரியங்கள். So this is what the entire worries. இதெல்லாம் தான் முழு கவலைக்கு அடுத்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். Apart from that, there is no worries. இதற்கு அதை தாண்டி வேற எந்த கவலையும் கிடையாது. So for our worries, not like how to defend my faith. இன்று நமக்கு காணப்படுகிற இந்த கவலை எல்லாம், ஐயா என் விசுவாசத்தை எப்படி காப்பது, எப்படி பதில் சொல்வதுன்னு இல்ல. I said so many worries, right? நிறைய விதமான கவலைகளை குறித்து விளக்கினேன். Did anyone has any worry that I couldn't preach, I couldn't teach, I couldn't lead home in Christ, Christian values and so on? அதுல எந்தாவது ஒரு கவலையாவது, ஐயா என்னால பிரசங்கிக்க முடியல, என்னால ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியல, என்னால குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த முடியல, இப்படிப்பட்ட கவலைகள் எங்கேயாவது பார்த்தோமா? Do you see worries? அப்படிப்பட்ட கவலைகள் இருந்ததா? Predominantly we do have the first part. ஓரளவுக்கு அதிகமாகவே எங்க காணப்படுதுன்னா, முதல்ல நான் சொன்ன கவலைகள் அந்த தொகுப்புல தான் இருக்கு. So let's shift our focus to Matthew chapter 6. ஆகவே மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். So I would like to read it two verses. ரெண்டு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். Number 1, முதலாவது Matthew 6:25. மத்தேயு 6:25. Look at how does it start. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். Therefore I tell you, do not be anxious about your life. ஆகையால் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தேவன் சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, என்னத்தை உண்போம், உங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாதீர்கள். Okay, so the word starts before he is talking about do not worry, he said therefore. அந்த வசனத்தை சொல்லி அந்த கவலைகளை விளக்குவதற்கு முன்பாக இயேசு சொல்கிறார் ஆகையால். So this is the first example. இது முதல் ஒரு எக்ஸாம்பிள். We are going to study that. இத குறித்து தியானிக்க போறோம். Look at the one more verse. அடுத்து இன்னொரு வசனம் 6:34. 6வது அதிகாரம் 34வது வசனம். That verse is also started with therefore do not be anxious about tomorrow. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். So both the verses, இந்த ரெண்டு வசனமே it's entirely talking about your worries. நம்முடைய கவலைகளை குறித்து விளக்குகிறது. 6:24 to 6:34. 6வது அதிகாரம் 24வது வசனம் முதல் 35வது வசனம் வரை. So you can get the answer just within this 10 verses. ஆகவே இந்த 10 வசனங்களையே நாம் பார்க்கும்போது இதற்குள்ளாகவே எல்லா கவலைகளுக்குமான பதில்கள் கிடைக்கும். Very simple. Let me reveal the climax first, then I'll do the exposit later. முதலாவதாக இந்த செய்தியோடைய முடிவை நான் சொல்லிடுறேன், அதுக்கு பின்பு அதை நான் விளக்க விரும்புறேன். Two reasons I'll give right now. ரெண்டு காரியங்களை உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன். I know obviously you don't like it. அது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். But I have no other option. That's what Bible talks about. ஆனால் வேதம் இதை குறித்து தான் விளக்குவதனாலே அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். In Matthew 6:25. மத்தேயு 6:25. Do not worry. கவலைப்படாதீர்கள். But starts with therefore. ஆனால் ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது. Just to go to 6:24. 24வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். Look at your Bible. What does Matthew 6:24 says? உங்க வேதத்தை கொஞ்சம் திறந்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் வாசிங்க. Do not have two masters. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Who is the second master? அப்படினா அந்த இரண்டாவது எஜமான் யார்? The second master is not the devil. ஐயா, அந்த இரண்டாவது எஜமான் சத்ருவான பிசாசானவன் அல்ல. But basically money. அது பணத்தை குறித்து பேசுகிறது. The Jesus first answer. இயேசு கொடுக்கிற முதல் பதில் என்னன்னா, let me tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், if you keep money as your master, you will have worry. பணத்தையும் உலக பொருட்களையும் நம்முடைய எஜமானாக நாம் வைத்திருப்போமே என்றால் நமக்கு நிச்சயமாகவே கவலைகள் உண்டாகும். If you treat money as if in the place of God, that is where your worry starts. நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைப்போனா அந்த இடத்திலேயே நம்முடைய கவலைகள் ஆரம்பித்து விடும். So what is the first solution I have given? அப்ப நான் சொல்ற முதல் தீர்வு என்ன? Are you all awake? அவர் ஏசி வரை கூட்டி வச்சுட்டு போனால் நீங்கள் தூங்கிடாதீங்க தயவுசெய்து. இட்ஸ் வெரி மேபி it seems like okay, I know this, but no, just stay with me till I finish. Let me tell you, this message will give a very good deliverance in our life.
நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இதை நீங்கள் இன்னைக்கு உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் அதை எடுத்து அதை நீங்கள் அபியாசப்படுத்த விரும்புனீங்கன்னா பண்ணினீங்கன்னா அது ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் நான் நம்புகிறேன். All the worries are coming when you keep money in the place of God. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதாரம் எங்கன்னா தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க பணத்தை வச்சீங்கன்னா. This is you can learn from 6:25, 24 and 25. இது 6வது அதிகாரம் 24 25 வசனங்களை நாம் பார்க்க முடியும். Let's look at 6:33. அப்படி 6வது அதிகாரம் 33 வசனம் வாங்களே. 6:34 says therefore. 34வது வசனம் சொல்கிறது ஆகையால். Then 33 says 33வது வசனம் விளக்குகிறது seek first the kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். Let me tell you, all the worries that we do have only one another reason is we don't keep the kingdom of God as first priority. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவத்தை முதலிடத்தை கொடுக்க தவறுவது. Let me rephrase in this way. கொஞ்சம் இப்படி அதை சொல்றேனே. As long as you are keeping money as your master, as long as you are not keeping God's kingdom in the first place, you will have worries till the day you die. ஐயா, உங்க வாழ்க்கையில பணத்தையும் பொருளையும் உங்களுடைய எஜமானாக வைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுக்காவிட்டால் நாம் மரிக்கும் நாள் வரைக்கும் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் கவலைகள் இருக்கும். And two more reasons I'll tell you later. இன்னும் 2 காரணம் இருக்கு, அதை நான் பின்பு உங்களுக்கு விளக்குறேன். It's all done. இந்த காரியத்துல முழுவதுமா புரிந்து கொள்ளலாம். How many of you or how many of us hearing such kind of sermon to resolve the problem of worries in the Christendom today? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்படுகும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்ற செய்திகளை கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்று நாம் கேட்கிறோமா? Let's do a quick study from 25 to 34 in the Matthew 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 34 இருக்கக்கூடிய வசனத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். Please open your Bible, look at me, please open your Bible and study that. உங்க வேதங்களை திறந்து இந்த பகுதிக்கு வாங்க, அதை நம்ம படிக்க போறோம். I want you to see that passage. If you have pen, please make a note of it. ஒருவேளை உங்க கரத்துல ஒரு பென் இருக்குன்னா தயவு செய்து அதை அடிக்கோட்டிட்டு நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. 6:25 says do not worry. 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள். 6:25 starts with therefore. 6வது 24 25 ஆரம்பிக்கும் போது ஆகையால் என்று ஆரம்பிக்கிறது. If you look at 6:24, 24வது வசனத்தை பாத்தீங்கன்னா it talks about materialism. அது பொருளாசையை குறித்து பேசுகிறது. Let me tell you, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். if you have the desire of money, பணத்திற்கு மேல நமக்கு ஆசை இருந்துச்சுன்னா first it will entangle your heart. முதலாவதாக அது நம்முடைய இருதயத்தை அகப்படுத்தி விடும். It is there in that passage. அதே வசனத்துல அதை பார்க்கலாம். Look at Matthew 6:21. 6வது அதிகாரம் 21வது வசனம். Where your treasure is, there your heart will be also. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். Simple. ஐயா, ரொம்ப எளிதா புரியலாம். No, if you keep your money, if you keep money as your master, let me tell you, your heart will always be there on that money. ஒருவேளை இந்த பணத்தை உங்களுடைய எஜமானாக நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய இருதயம் எப்பொழுதுமே அந்த பணத்தை குறித்து தேடிக்கொண்டிருக்கும். Heart is gone. இருதயம் அங்கே போயிடுச்சு. The place where every thought gets birth, that's gone. எந்த இடத்தில் எல்லா விதமான சிந்தனைகளும் உருவாகிறதோ அந்த இடத்தை நாம் தொலைத்து விட்டோம். And read Matthew 6:22. 22வது வசனத்தை பாருங்க. Eye is the lamp of body. கண்ணானது சரீரத்தின் விளக்கு. What do you mean by eye? கண்ணுனா என்ன அர்த்தம்? Eye is the intention of your soul. நம்மளுடைய ஆத்துமாவில காணப்படுகிற எண்ணங்களின் தோற்றம். Eye is the attitude of your mind. உங்களுடைய மனதில் காணப்படுகிற மனதின் சிந்தனை ஓட்டம். Eye is the focus, the purpose of your life. உங்க வாழ்வின் நோக்கமும் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த பார்வையும். So 6:22, if your eye is gone, 6:22 சொல்கிறது கண்கள் தெளிவில்லை என்றால், if your intention is gone, உங்களுடைய நோக்கம் தெளிவில்லை if your என்றால், attitude is gone, உங்களுடைய மனப்பான்மை சரியில்லைனா, towards money, அது பணத்துக்கு நேரா திரும்பிடுச்சுனா, your soul is gone. நம்மளுடைய ஆத்மாவை இழந்து விட்டோம். This is like in the place, where you take all your decisions. இந்த இடத்துல தான் எல்லா விதமான முடிவுகளையும் நாம் எடுக்கிறோம். Look at what happened to your will, உங்களுடைய சித்தம் என்ன ஆயிற்று, your desires, உங்களுடைய ஆசைகள் என்ன your ஆயிற்று, longing. உங்களுடைய ஏக்கங்கள் என்ன ஆயிற்று. Matthew 6:24. 6வது அதிகாரம் 24வது வசனம். You love money,
பணத்தை நேசிக்கிறீங்களா? You hate God. அப்படின்னா தேவனை வெறுக்கிறோம். Means what? You have two masters. அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரெண்டு எஜமான் இருக்கிறாங்களா? If you have two masters, obviously you have to love one master and you have to hate the other master. ரெண்டு எஜமான் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாகவே ஒருவனை நாம் நேசிப்போம், மற்றொருவரை அசட்டை பண்ணுவோம். My dear friend, please listen. எனக்கு அன்பான நண்பர்களே கொஞ்சம் கவனமா கவனிங்க. Maybe the immediate point is which means we don't want money to live. உடனே நம்ம கேட்போம்ல, அப்படின்னா வாழ்றதுக்கு பணம் தேவையில்லையா? No. அப்படி சொல்ல வரல. If we don't have money, we cannot have this hall. ஒருவேளை இன்னைக்கு பணம் இல்லைன்னா நமக்கு ஆராதிக்கிறதுக்கு இந்த இடம் நமக்கு இருக்காது. We cannot have this microphone. இந்த மைக்கை நம்மளால இருக்க முடியாது. Even I will not be here. நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். You will not be here to hear me speaking. நீங்களும் நான் சொல்வது என்று கேட்டுக்கொண்டிருக்க மாட்டீங்க. In order to arrange this, we need money. இந்த காரியங்களை இடங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நிச்சயமாகவே பணம் தேவை. We need money to live this world. இந்த உலகத்துல நாம் வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைதான். We need money to do the things for God. தேவனுக்கான காரியங்களை செய்வதற்கும் நமக்கு பணம் தேவை. But what is the problem here? ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, this money and materialism became a shackle of our life. இந்த பணமும் இந்த பொருளாசையும் நம்முடைய வாழ்க்கையின் அசைக்க முடியாத ஒரு நங்கூரமாக மாறுகிறது. And it's chained us. அது நம்மை கட்டி போடுகிறது. It shackled us. அது நம்மை அசைத்து விடுகிறது. So then, and no, that is what we couldn't get the liberation. ஆகவே தான் நமக்கு இதில இருந்து ஒரு விடுதலை இல்லை. Very simple way. ரொம்ப எளிதா சொல்லணும்னா, are you controlled by money or by the Spirit of God? பணத்தினால நாம் நடத்தப்படுகிறோமா இல்ல பரிசுத்த ஆவியானவரால நாம் அகப்பட்டிருக்கிறோமா? Very simple step. You just do the evaluation. கொஞ்சம் நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணி பாருங்கள். So I am filled by the Holy Spirit. ஐயா நான் பரிசுத்த ஆவியால் நிரம்புறேன் சொல்றோமே. Means what? அப்படின அர்த்தம் என்ன? Influenced by the Holy Spirit. அவருடைய தாக்கம். Controlled by the Holy Spirit. அவருடைய ஆளுகை. Governed by the Holy Spirit. அவர் என்னை நடத்துகிறார். And led by the Holy Spirit. அவர் என்னை வழி நடத்துகிறார். And just something propelling by the Holy Spirit. அவர் என்னை உந்தி தள்ளுகிறார். That is what filled by the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியால் நிரம்புவது. Just be having a honest heart. Just evaluate our life whether all these things are being done in my life by Spirit of God or by money. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் உண்மையோடு நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலைகளும் பரிசுத்த ஆவியானவரே தலைவராக இருந்து ஆட்கொள்கிறாரா இல்லை இந்த எல்லா காரியங்களையும் வழி நடத்துறது பணமும் பொருளாசையுமா? Very simple. ரொம்ப எளிதா சொல்லணும்னா, look at your heart desires. உங்க இருதயத்தின் ஆசையை கொஞ்சம் யோசிங்க. உங்க அறியாமலே இருதயம் எது மேல லைக்குதுன்னு பாருங்களேன். Even without our knowledge, where does my heart lean unto? ஒரு simple litmus test now. ஒரு சின்ன ஒரு பரிசோதனை நாம செய்ய போறோம். Don't take me wrong. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. If I ask you, இப்போ உங்கள்ட்ட வந்து நான் கேக்குறேன், I need 5 families to fulfill our mission, come as a full time ministers. எனக்கு நம்மளுடைய இந்த ஊழியங்களை செய்வதற்கு கூட உத்தாசையோட நம்ம ஊழியத்தை இணைந்து செய்ய 5 குடும்பங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே முழு நேரமாக எங்க கூட இணைந்து ஊழியத்திற்கு நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்தால் என்றால், from next week, அடுத்த வாரத்துல இருந்து நீங்க வரணும்னு சொன்னா, how many of you will come along with me? எத்தனை பேர் என்னோட வர ஆயத்தம்? நீங்க பேச்சு கேட்டோட கை தூக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு let me put it in this way. இல்ல இப்படி கேக்குறேனே, I have my friend started a new company. என்னுடைய நண்பர் ஒரு புதிதாக ஒரு அலுவலகத்தை ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. MNC. அது ஒரு MNC கம்பெனி. My friend is the CEO of the company. அந்த கம்பெனில என் நண்பர் தான் தலைவராக இருக்கிறார். And he said lot of openings. அங்க நிறைய வேலைகள் இருக்கு. Whoever know you just bring, I will appoint. அங்க நிறைய அந்த பணிகளுக்கு காலிடர் இருக்கனால யாரை நீங்க அனுப்பிச்சுட்டாலும் நான் அப்பாயின்ட்மென்ட் கொடுத்துறேன். And I ask you to come along with me. இப்போ நான் உங்கள்ட்ட கேக்குறேன், வர ஆயத்தமா? Who are all will come with me? இப்போ எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? காது கேட்காதவங்க எல்லாம் கைத்திக்கு ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். Let's be practical. கொஞ்சம் நடைமுறையா அதை சிந்திப்போமே. Both the places we have risk.
ரெண்டு இடங்களிலுமே ஆபத்துகள் உண்டு. Leaving the job, come for the ministry, there is a risk involved. வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வருவதில் ஒரு விதமான ஆபத்து இருக்கிறது. Leaving the current settled company and coming to a new company just to know me and coming to that company, that is also some risk involved. அதே போல இப்போ நல்லா செட்டிலாக இருக்கக்கூடிய இந்த வேலையை விட்டுட்டு நான் என்ன நீங்கள் அறிந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன், அந்த புது கம்பெனியில் நீங்கள் போய் சேர்வதனால அங்கேயும் ஒரு விதமான ரிஸ்க் இருக்கு. But our heart is ready to choose this rather than that. ஆனால் நம்ம இருதயம் எப்படி இருக்கு? அந்த வேலைக்குனா ஆயத்தமாக இருக்குதே, ஆனால் ஊழியத்துக்குனா நம்ம தயாராக இல்லை. Who controls our life, by the way? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை No. Who controls our life in general? பொதுவாக யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கு? தப்பு கம்பெனி கையில். You confessed. இப்போ நீங்க சொன்னதின்படி பார்த்தோம்னா அது அலுவலகத்தின் கையில் தானே இருக்கு. Hallelujah. அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட், செம ஷார்ப்பு. See, no, that is the reality of our life. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை நிதர்சன உண்மை இதுதான். We have to accept it. அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். See, I am not saying just because I am come for the full time ministry. நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்ததனால மாத்திரம் நான் இதை சொல்லவில்லை. If I am in your place, this is what my standpoint as well. நான் உங்க நிலைமையில இருந்தாலும் இதுதான் என்னுடைய நிலை. But basically, our hearts are being enriched. Put all our investments on the world investments, but not on the heavenly investments. இன்று நம்முடைய இருதயம் முழுவதுமாக எதுல முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதுனா உலகத்துக்கு அடுத்த காரியத்துல தானே தவிர பரலோகத்துக்கு அடுத்த காரியத்துல நாம் முதலீடு செய்வது இல்லை. Have you, no, are you, let me put in this one more analogy and move on. இன்னொரு உதாரணத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். See, I found some or maybe a land somewhere. ஒரு உதாரணம் சொல்ல, நான் ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்தை கண்டுபிடிச்சேன். There is no issue. அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. Everything is perfect. எல்லாம் சிறப்பானதாக இருக்கிறது. And if you know, the land is very cheap. இன்னும் சொல்ல போனா ரொம்ப குறைந்த விலைக்கு அது இருக்கிறது. If you buy this by 10 lakhs today, இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு அதை வாங்கிட்டோம்னா surely in another 6 months you will sell it for crore. ஒரு 6 மாசம் கழிச்சு நிச்சயமாகவே கோடி கணக்கில் அது விற்கலாம். It's not a hypothetical situation, but understand that if it is a reality. ஒரு கற்பனையாக இல்ல, உண்மையாகவே இப்படி நடந்துச்சுன்னா, and I have proved it. அதை நான் உங்களுக்கு உண்மைன்னு நிரூபிச்சிட்டேன்னா, I have got people. அதுக்கு ஆட்களும் இருக்கிறார்கள். who got the land for 10 lakhs and sold for crores. 10 லட்சத்துக்கு வாங்கி கோடிக்கணக்குக்கு வித்த ஆட்களை நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளா காமிச்சேன்னா, and I have given the guarantee. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுத்தேன் என்றால், if it is not happened, I will give the 10 lakhs with all the bank interest. அது நடக்கலனா அந்த 10 லட்சத்தை நான் திரும்ப தரேன், கூடவே 10 லட்சத்துக்குரிய வட்டி பணத்தை நான் தரேன்னு சொன்னேனா, and if you have 15 lakhs in your account, உங்க வங்கியில உங்க கணக்குல ஒரு 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா, would you consider this offer or not? Be very honest. கொஞ்சம் நீங்களே உண்மையா சொல்லுங்களேன், இந்த வாய்ப்பை நீங்க யோசிச்சு பாப்பீங்களா மாட்டீங்களா? Thanks for your honest answer. Even I were there in your position, I will do that. நீங்க உண்மையை சொன்னதுக்கு நன்றி. நானும் உங்க இடத்துல இருந்தேன்னா நானும் அதான் செய்வேன். Same thing. அதே போல I say, நான் சொல்றேன், God is sovereign. தேவனேக சக்கராதிபதி. Written in the word of God. தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. This is when proved in my life. என் வாழ்க்கையில் இது உண்மையாக இருக்கிறது. I lived. நான் வாழ்ந்திருக்கிறேன். I did. நான் செய்தேன். I accepted. நான் ஏற்றுக்கொண்டேன். And I am enjoying this. அதன் பலனை அனுபவிக்கிறேன். Look at that person. அந்த மனிதரை பாருங்க. He believes the word. அவர் உலகத்தை நம்பினார். He trusts this word. Believe this word. மன்னிக்கவும், இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார். He trusts this word. இந்த கர்த்தருடைய வார்த்தையை And he விசுவாசித்தார். lives a successful life. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறார். Look at this person. இந்த மனிதரை பாருங்க. In spite of all the challenges, எவ்விதமான சவால்களை அவர் in spite of சந்தித்தாலும், all the trials, எவ்விதமான உபத்திரவங்களை சந்தித்தாலும், he sold out his life for the word. He sold out his life for the word. தேவனுடைய வார்த்தைக்காக தன்னை முழுவதுமாக விற்று போட்ட ஒரு வாழ்க்கை. And he lived a peaceful life. அவர் ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ்கிறார். Both the places I have given the documents. ரெண்டு இடத்துலயும் நான் உங்களுக்கு ஆவணங்களை கொடுக்கிறேன். Both the places I have proved by examples. ரெண்டு இடங்களையும் உதாரணங்களையும் காண்பிக்கிறேன். And here I give the assurance, in that place if you believe God, that Jesus is your anchor of salvation. He gives the assurance. முதலாவது உதாரணத்துல நான் உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். ஆனா இரண்டாவது உதாரணத்துல நீங்க கர்த்தரை விசுவாசித்தீர்கள் என்றால் நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பமும் நங்குரமும் தொடக்கமுமான இயேசுவானவரே அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறாரே. Still
we believe, we choose this than that. ஆனாலும் அந்த முதலாவது இருக்கிறத தான் நம்ம தேர்வு செய்கிறோம், அந்த ரெண்டாவது இருக்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. Do you get my point? நான் சொல்ல வரது புரியுதா? How many of you really agree with me? Raise your hands and say hallelujah. எத்தனை பேர் நான் சொல்றத முழுசா புரிஞ்சுக்கிறீங்க? மீதி யாருமே உங்களுக்கு புரியலையே நான் சொல்ல வர்றது. Whether you like it or not, this is the truth. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை. Which doesn't mean that I'm saying, okay, leave all your money, leave your job and come for ministry. No, that is not my point at all. ஐயா, இதை சொல்றதுனால உங்க வேலையை விட்டுட்டு உங்க பணத்தெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்க, அதை நான் இன்னைக்கு சொல்ல வரல. The first thing is, knowingly or unknowingly, in all these things, money is our master. அறிந்தோ அறியாமலோ நம்முடைய எல்லா காரியங்களிலுமே பணமே நம்முடைய எஜமானாக இருக்கிறது. இவன் எனக்கு 10 லட்சத்தை வாங்கிட்டு 1 கோடி ரூபாய் தருவோம் அப்படின்னு கேரண்டி கொடுத்த உடனே என்னால் தைரியமாக 10 லட்சம் நம்பி கொடுக்க முடியுது. If the person claims that he can give me a returns of 1 crore for an investment of 10 lakhs and he gives a guarantee, I believe, trust him and give the 10 lakhs unto him. But that person comes just with the word of God and claiming the name of Jesus and claiming the promises of God, but still I don't want to take risk in that area. ஆனா அந்த மனிதர் வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே வந்து இயேசுவின் வார்த்தையோடு நின்று இயேசுவின் மேல விசுவாசம் வைக்க சொல்லி இயேசுவின் வாக்குத்தத்தங்களை எனக்கு சொல்லும்போது என்னால் அங்க ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்க முடியல. Here God is the master. இங்க தேவன் எஜமான், God is the owner. தேவன் தான் சொந்தக்காரர். God has all the guarantee. தேவனே உத்தரவாதம் அளிக்கிறவர். Here money is the owner. இங்க மணி தான் சொந்தக்காரர். Money has all the guarantee. பணம் தான் எல்லா உத்தரவாதமே. Knowingly or unknowingly we choose this. அறிந்தோ அறியாமலோ நாமும் இந்த பணத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம். Why do we give more importance for education? ஏன் படிப்புக்கு அதிக முக்கியத்துவம்? Why do we give more importance to a textbook rather than the holy book? படிப்பு பாடப்புத்தகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தையும் பரிசுத்த வேதாகமத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல எது அதிகமா இருக்கு? Why do we give more sincerity towards the work, not the church? வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், ஆனா சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? How much carefulness we give towards the access and the timing, but not to the devotion. ஒரு வேலைக்கு செல்வதையும் நேரத்திற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறோம், அது ஆக்சஸ் சரியா செய்கிறோமோ, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா வேதத்தை தியானிப்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா? Does not tell you clearly that who is your master. ஐயா, இத மாத்திரமே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எஜமான் யாருன்னு உங்களுக்கே புரிய வேண்டாமா? If you live your life in that way and hearing millions of sermons, do not worry. Let me tell you, your worry will never depart. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று நாம் கேள்விப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் நிச்சயமாகவே மாறப்போவதில்லை. Keep God as your master. தேவனை வாழ்வின் எஜமானாக வைக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் அப்படின்னா, பணத்தை பார்க்குற மாதிரி கொஞ்ச நாள் பரிசுத்தரை பாருங்க, வாழ்க்கையை மாறிடும். Maybe in a very simple terms, the way you look at the money, keep God in the same way. Look at God in the same way, your life will change. எல்லாரும் ரொம்ப குவைட் ஆயிட்டாங்க. யார் அல்லேலூயா சொன்னா? Praise God, thank God for you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் ஹார்ட்டுக்குள்ளே போகாது சில நேரத்தில். Sometimes such kind of messages will never penetrate into our hearts. If you go to the doctor, ஒருவேளை நீங்க மருத்துவர்கிட்ட சென்றீங்கன்னா, you thought you are healthy, நம்ம நினைச்சுப்போம் நம்ம நல்லா சுகமா இருக்கிறோம். But doctor will take the blood report. ஆனா மருத்துவர் அந்த blood report எடுத்து, and doctor will tell you, okay, you have this problem. மருத்துவர் சொல்றார், இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. Come on, not at all possible. வாய்ப்பே இல்ல சார். I know my body. எனக்கு தெரியும் சரீரத்தை பற்றி. I know how much exercise that I do. எவ்வளவு உடற்பயிற்சி செய்கிறேன் நான் அறிவேன். I know my diet plan. எனக்கு தெரியும் நான் இதை சாப்பிடுகிறேன். How know? I know my sleeping pattern. என்னுடைய நான் தினம் எப்படி உறங்குகிறேன் என்பதை நான் அறிவேன். Who are you tell this? நீங்க யாரு சார் சொல்றதுக்கு? Doctor said, I am not saying this. டாக்டர் சொல்றாரு, இல்ல நான் your blood is saying this. நான் சொல்லலப்பா, உங்க blood report சொல்லுது. This is your blood's report, not my report. இது என்னுடைய அறிக்கை அல்ல, உங்களுடைய இரத்த பரிசோதனை அறிக்கை. You know your heart. உங்க இருதயத்தை நீங்களே அறிவீர்கள். Just write 2 papers, take 2 A4 sheets, and one is write God, another one is write it money. Your family will tell you, even your children will tell you who is your master.
உங்க வீட்டில் போயிட்டு 2 வெள்ளைத்தாளை எடுத்து அப்படியே நீங்க எழுதி பாருங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பம் சொல்லும் உங்க வாழ்க்கையில எஜமான் யாருன்னு. இன்னும் சொல்ல போனா உங்க குழந்தைங்களே சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையின் எஜமான் தேவனா இல்ல பணமான். I'm not talking about lust of money here. நான் பொருள் ஆசையை குறித்து பேசவில்லை. No, we are good Christians. நாம நல்ல கிறிஸ்தவர்கள். We don't have lust of money at all. பணத்துக்கு மேல நமக்கு இச்சையெல்லாம் கிடையாது. And especially we heard more than 20 weeks about lust in the Bible study. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய வேத ஆராய்ச்சியில பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வாரங்களா இந்த இச்சையை குறித்து நம்ம தியானித்தோம். Don't dare even use the word lust inside the church. ஆகவே இந்த இச்சைங்கிற வார்த்தையை சபையில நம்ம பயன்படுத்த கூட மாட்டோமே. குடும்பத்திலேயே இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டோம்னு நினைக்கிறேன். If you would have come for the Bible study. அதே போல அந்த வேத ஆராய்ச்சியில நீங்க உண்மையா கேட்டிருந்தீங்கன்னா குடும்பம் even in families will not use that term. I am not talking about the lust of money, but I am talking about keeping money as the master. இங்க நம்மளுடைய பொருளை குறித்தான இச்சை, பணத்தை குறித்தான இச்சை குறித்து பேசலங்கயா. பணம் நம்முடைய வாழ்க்கையின் எஜமானா இருக்கா, அதுதான் உங்களுக்கு சொல்றேன். The first thing Jesus said, your heart is towards your treasure, and a treasure is money. முதலாவதாக இயேசு சொன்னார், உங்களுடைய இருதயம் உங்கள் பொக்கிஷத்தை நோக்கியே காணப்படும். உங்க பொக்கிஷம் என்னன்னா அது பணம். What does it mean by laying treasure in heaven then? அப்படின்னா பரலோகத்திலே பொருட்களை சேர்ப்பதுனா என்ன? How can you invest in heaven? பரலோகத்தில் எப்படி முதலீடு செய்வது? Have you ever invested in heaven? எத்தனை பேர் பரலோகத்தில் முதலீடு Have you ever செஞ்சீங்க? invested in heaven? இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு செவன் முடிகிற வரைக்கும் எந்த கேள்வி இருந்தாலும் சரி, ஆடாத அசையாத எதுவாக இருந்தாலும் பிரச்சனை. ஓகே, லெட் மீ ஆஸ்க் யூ ஒன்ஸ் அகைன், how many of you have invested in heaven? மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள்? தப்பான டிரான்ஸ்லேஷனு. முதலீடு எத்தனை பேர் பரலோகத்தில் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இப்போ அடுத்த கேள்வி, how many of you invested in the earth? சரி, இன்னொரு ஒன் மோர் கொஸ்டின். இந்த உலகத்தில் எத்தனை பேர் முதலீடு பண்ணியிருக்கிறீங்க? யாரும் கை தூக்காம இருக்கீங்க, கல் எடுத்து எறிவேன். No, I know each and everybody. I can testify who know where you have invested. எனக்கே தெரியும் நீங்க ஒவ்வொருவரும் எங்க முதலீடு செஞ்சிருக்கீங்க. எத்தனை prayer request வந்திருக்கு எனக்கு. How many prayer requests I have got? முடிவு பண்ணிருப்பாங்க, இனிமே இவனுக்கு இந்த மாதிரி prayer request அனுப்பு, அத காய்ச்சல் தலைவலி அனுப்பு, எது வாங்க போறோம் சொல்லிராத இவன்ட. That is not my point. அது நான் இன்னைக்கு சொல்ல வரல. Don't no இல்லப்பா இடம் வாங்க போறோம் பாஸ்டர்ட்ட ப்ரே. ஏய் அவன்ட போய் ஏதா காய்ச்சல் தலைவலினா சொல்லி ஜெபம் பண்ணுவான். யார் வீட்லயோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, பயங்கரமா சிரிக்கிறாங்க. Understand my heart. என் இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். Raise your hand if you are invested in the earth. உலகத்துல நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்களே. நான் ஏதாவது சொல்லிடுவேன். தூக்க கையை நல்லா தூக்குங்க. இன்வெஸ்ட் பண்ணாத. அவர் பாரு, நான் ஒன்றும் பண்ணல, ஆனால் கம்பெனி வச்சிருக்கிறாரு, புரியுதா? அதை சொல்கிறேன் வெளியே. சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கிறாரு, சொல்ல மாட்டார். அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணல. பாவம், அவர் நாளைக்கு சாப்பாடுக்கு அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த ஹோண்டா சிட்டி அது இன்வெஸ்ட்லாம் பண்ணல அவர், அது வேற ஒருத்தர் காரு. கை தூக்குங்கப்பா. வேற யாராவது தூக்காம இருக்கீங்களா? அங்கங்க அல்ற சில்ற யாராவது? ரைட்டு. சி எவ்ரிபடி பாஸ்டர் தூக்கல, நானும் தூக்குறேன், எனக்கு வீடு இருக்கு, ஆமாம் நானும் தூக்குறேன். இதுக்குமே கைத்தட்டி சிரிக்கிறேன். ஆமாம், நான் இன்வெஸ்ட். We have all invested in the earth. நாம் எல்லாருமே இந்த உலகத்துல. நீ கை தூக்கிட்டு ரைட்டு. ஏன்னா புல்பிட்ல நிக்கிறோம். நாம் எல்லாருமே இந்த உலகத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒரு முதலீடு செஞ்சிருக்கிறோம். We all laid up our treasures in the earth. இந்த உலகத்துல நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். If tomorrow earthquake has come, ஆனா ஒருவேளை நாளைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானா, சர்ச்சுக்கு வந்து 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசு. நோ சார், ஐ புட் இன் தி பேங்க். இல்லையா, நான் வங்கியில வச்சிருக்கிறேன். FD, அது பணத்தை. if the MD is ran away, ஆனா what happened to your FD? அந்த பணத்தோட சேர்ந்து அந்த முதலீட்டாளர் தலைவரே ஓடி போயிட்டாருன்னா பணம் எல்லாம் எங்க போகும்? Brother, I invested in the share. ஐயா, நான் ஷேர் மார்க்கெட்ல முதலீடு வச்சிருக்கிறேன். If like H1B, like everything has been increased. H1B யோட பணத்தை உயர்த்தின மாதிரி எல்லாமே டக்குன்னு ஒரு நாள் மாறிடுச்சுன்னா, அப்பெல்லாம் மாற வேண்டாம். Laid up your treasure not in the earth but in the heaven.
நம்மளுடைய பொக்கிஷங்களை உலகத்துல சேர்க்க கூடாது, பரலோகத்துல சேர்க்க வேண்டும். What does it mean? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? How can I invest in heaven? பரலோகத்தில் நான் எப்படி முதலீடு செய்வது? What is your idea? How can you invest in heaven? நீங்களே சொல்லுங்களேன், உங்களுடைய புரிதல் என்ன? பரலோகத்துல முதலீடு செய்யறதுனா என்ன அர்த்தம்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ நிறைய பேர் இடம் வாங்கி போடுறாங்க பரலோகத்துல, பட் நம்ம அப்படி வாங்கி போட முடியாது. Because they have sold the land and all this. We don't have அந்த அளவுக்கு ரெவலேஷன் நமக்கு இல்லை. நமக்கு தெரிஞ்ச இந்த புக்கு மட்டும்தான். அங்கே அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. லெட் மீ டெல் யூ சார் லெட் மீ ஆஸ்க் யூ, ஹவு கேன் யூ இன்வெஸ்ட் இன் ஹெவன்? அது அங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? பரலோகத்தில் எப்படி முதலீடு செய்வது? இந்த பக்கம் விட்டுருங்க, இந்த பக்கம் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. இது ப்ராஹிபிட்டட் லிஸ்ட். டெல் மீ, ஹவு கேன் யூ இன்வெஸ்ட் இன் ஹெவன்? சூப்பர். அப்போ கூட பணத்தைன்னு சொல்ல கவனிச்சே இல்லையா? ரைட், டேலண்ட். ஏன்னா பணம்னா ஆஃபரிங் கேட்டாங்க. ஏன் முதல்ல பணத்தை கொடுக்க வேண்டியதானே? See, in the world, it's in between you and me. I'm not talking to them. Let's talk. In this world, can you invest without money? Anything? Can you invest? ஒரு வேண்டாம், எக்ஸாம்பிள் வேண்டாம். Can you invest anywhere without money? For example, if you have a singing talent, if you sing on the street, what will happen? What do you get? Some children you will get, right? So you are singing for what? Money. So basically the investment of your throat for what? Getting money. So now my point is, why are you talking about talent when it comes to investing in heaven? உலகத்துல எந்த காரியத்தை குறித்து பேசினாலும் பணம் இல்லாம ஒரு முதலீடு நம்ம செய்யறதில்ல. நம்ம பாட்டு பாடினா கூட அந்த பாட்டை ரோட்ல நின்று பாடினா கூட 4 பேர் 4 காசு போட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா பரலோகத்துல முதலீடு செய்யறதுனா மாத்திரம் ஏன் பணம் என்ற காரியம் நம்முடைய சிந்தனைக்கு வருவதே இல்லை. தாளந்து மட்டும் யோசிக்கிறோம். அக்காவோட ஃபெல்ட் தெரியாமல் சொல்லிட்டேன். இதுதான் இவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கணுங்கிற. பை த வே, இதை மட்டும் கட் பண்ணி போட்டுறாதீங்க, சர்ச்சில் பணம் கேட்டாங்கன்றாங்க. நோ, we don't want your money, we don't want tithe, we don't want any of your money. Okay, fine, let's come back to the sermon. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பணத்தை கேட்டோம், don't think that it is about money. மறுபடியும் செய்திக்குள்ள வரும். How can we lay the treasure in the heaven? What is the very first step to invest your treasure in the heaven? பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்வதற்குரிய முதல் காரியம் என்ன? What is the very first step? முதல் படி என்ன? For example, you have one house. ஒரு உதாரணம் சொல்றோம். நமக்கு ஒரு வீடு இருக்கு. You have settled there. அங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You build a new house. இப்போ புதிதா ஒரு வீடு கட்டுறோம். So now you want to move there. இப்போ இந்த வீட்ல இருந்து அங்க செல்லணும். In maybe next month, first date, we want to move that new house, our own house. இப்போ நம்ம புதிதா கட்டின ஒரு வீட்டுக்காக நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு அடுத்த மாதம் 1ஆம் தேதி குடிபெயரணும். Maybe for example, if the wife is asking, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மனைவி கேட்கறாங்க, I want to change the kitchen as a modular kitchen in the home that we live. நாம புதுசா வாழ போற வீட்ல நம்ம இருக்கக்கூடிய அந்த கிச்சனை ஒரு மாடுலர் கிச்சனா வைக்கணும்னு ஆசைப்படுறேன். It is very hard, lot of cockroaches and lot of lizards and so on. இந்த பழைய வீட்ல ரொம்ப கஷ்டம்பா, நிறைய இந்த பல்லிகளும் இந்த காக்ரோச்சஸும் இருக்கு. இது எந்த அபார்ட்மெண்ட்ல யோசிச்சிட்டு இருப்பாங்க. Okay, so but let's put the door, let's put the just make it as a modular kitchen. ஆகவே இந்த மாடுலர் கிச்சன் ஒரு புதிய வகையான ஒரு கிச்சனை நம்ம வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. And we'll put the chimney. அதுக்கு மேல ஒரு சிம்னி வச்சு when we go we'll take this to that house. இத நம்ம எடுத்துட்டு போயிரலாம் அந்த புதிய வீட்டுக்கு. What will be the husband's advice? அப்ப அந்த கணவர் என்ன சொல்வாரு? என்ன சொல்லிருப்பாரு? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பதில் மாதிரி இருக்கு. இந்த பதில் எனக்கு வேண்டாம். சரி, இது செலவைக்க வேண்டாம். இல்லையே, இன்னும் எனக்கு கொஞ்சம் see you are going to இல்ல see you are going to move to your new house in the next month. நம்ம புதிய வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு அடுத்த மாசம் குடிபெயர போறோம். This is an asking for the place where you are living for the rent. இப்போ நாம வாடகைக்கு இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த வீட்ல இப்படி செஞ்சுட்டாங்க நம்ம கேட்கிறோம். Lot of lizards, lot of cockroaches, so let's make it a modular kitchen and let's all put the chimney as well in the kitchen. ஒரு மாசத்துல எனக்கு கிளம்ப போறோம், ஆனா இந்த வீட்ல எங்களுக்கு ஒரு மாடுலர் கிச்சன் வைக்கணும், ஏன்னா பல்லி இருக்கு, கரப்பாம்பூச்சி இருக்கு, ஆகவே புதுசா ஒரு மாடுலர் கிச்சன் சிம்னி இதெல்லாம் வைக்கணும் நம்ம கேட்டா. Okay, husbands, what is your ideal response? இப்போ கணவர்கள்லாம் என்ன பதில் சொல்லிருப்பீங்க?
இவங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஆப்வியஸாக யுவர் ரெஸ்பான்ஸ் இஸ் இஃப் யூ ஆர் ரியலி a good planned financial management husband. இப்போ பதில் சொல்லுவாங்க கரெக்டாக, இவ்வளோ சொல்லிட்டோம் பத்தியா. then your answer will be only 1 month we are going to live here, next month we are going to move there, let loose this, wait for that house. உண்மையாகவே ஒரு நல்ல பணக்காரியங்களை கிரமமாக செயல்படுத்தி செய்கிற ஒரு நல்ல கணவராக இருந்தார்னா அவர் என்ன பதில் சொல்வார்னா, 1 மாசம் தான் இங்க இருக்க போறோம், இதை விட்டுருங்க, புது வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். I will make the modular kitchen in that house. அந்த மாடுலர் கிச்சனோட புது வீட்ல செஞ்சு தரேன். I will make you have, I will put the chimney in that house. அந்த சிம்னியை நம்ம புது வீட்ல உனக்கு வச்சு தரேன். So the first thing is, ஆகவே முதல் காரியம் என்னன்னா, you let loose this house. இந்த பழைய காரியங்களை நாம் விட்டு You will not just clinging on it. அதை பிடிச்சு நம்ம தொங்கிக் கொண்டிருக்க மாட்டோம். Okay, anything. Okay, if it is, maybe he will not say that I will not get the vegetable today because we are moving to the next house. நான் அதுக்குன்னு காய்கறி எல்லாம் வாங்கி தர மாட்டேன், ஏன்னா அடுத்த மாசம் புது வீட்டுக்கு போறோம், இப்படி சொல்ல மாட்டாரு. Don't ask me chicken will get when once you go to the next house, new house. இந்த மாதிரி சிக்கன்லாம் வேணும்னு கேட்காதீங்க, புது வீட்டுக்கு போனா தான் சிக்கன். No, you will have chicken, you will have vegetables, you will have all the household things, you will enjoy life, everything. But anything, no, that there are so many things you let loose because you are planning to move. நாம தினமும் காய்கறி வாங்குவோம், சிக்கன் எடுக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்ல வாழ்க்கையை வாழலாம், இதெல்லாம் செய்தாலும் ஆனா ஒரு சில காரியங்கள் வரும்போது அதை இங்க செய்யாம அதை விட்டு புதிய இடத்தை குறித்த ஒரு புரிதலோடு இருக்கிறோம். இந்த வீட்டில் செலவு பண்ணி அவனுக்கே வச்சுட்டு போவோம், போய் நம்ம வீட்டில் பண்ணுவோம். Why do you want to invest here and keep it for the house owner? Let's go and do it in our house. The very first step to lay the treasure on heaven is let loose the worldly things. முதலாவது பரலோகத்துல முதலீடு செய்வதற்கு, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான காரியம் என்னன்னா, பூலோகத்துல இருக்கக்கூடிய பிடிப்பை கொஞ்சம் விடுறது. Let me ask you one question. ஒரு கேள்வி கேட்கிறேன், I want you to answer it. அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஆதரப்படுறேன். Define a rich person. ஒரு ஐஸ்வர்யவான் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார்? How do you no, by seeing that, how do you identify, or let me put in your definition, how do you rate or how do you identify a rich person? உங்க பார்வையின்படி ஒரு பணக்காரன், ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி இருப்பாங்க? நல்ல உடைகள், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கை, ஆடி கார். இதை பற்றி பேசின வேற ஏதாவது சொல்லிடுவாங்க, வேண்டாம். ஒரு குட் கார், ஒரு நல்ல வாகனம், வேற ஏதாவது கிடைச்சது. ரிச் பர்சன், or let me tell me the standards of richness. Sorry, definition பத்தி, reformation definition, buying all the unwanted things as if wanted things, they are all rich person. See, rich person, we have some standards. ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யவானா அதற்கென்று ஒரு தகுதிகள் இருக்கிறது. What kind of home, எப்படிப்பட்ட வீடு இருக்கணும், அது யூடியூப்ல போட்டுருக்காங்க, வாருங்க விசிட் பண்ணலாம் அவர் வீட்டுக்கு அப்படின்ட்டு. And we have so many vlogs in YouTube, let's go and visit them. Or let's have view is this house. அவங்க வீட்டுக்கு ஒரு டூர் போலாம். So obviously when it comes to richness, there are so many standards. இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து அநேக ஒரு தகுதிகள்னு நம்ம வச்சிருக்கிறோம். We have only one standard when it comes to you are rich in Christ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு ஒரே ஒரு தகுதிதான். If you think and do anything and everything just for his glory, soli Deo gloria. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சிந்தித்தாலும் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரமே செய்கிறோம் என்றால், I do this not because of the pastor, ஐயா நான் இதை செய்யறது போதகருக்காக அல்ல, not because of the church, சபைக்காக அல்ல, I'm coming to church, நான் சபைக்கு வருகிறேன், on time, நேரத்திற்கு வருகிறேன், I'm just pouring out my life, என் வாழ்க்கையை ஊற்றி விடுகிறேன், not because of the church, சபைக்காக அல்ல, not because of the pastor, போதகருக்காக அல்ல, not because of anyone, எந்த மனிதனுக்காகவும் அல்ல. I am doing everything for the glory of God. நான் எல்லாவற்றையும் தேவ
மகிமைக்காகவே செய்கிறேன். I am living a sacrificial life not to people to be appreciate me. ஒரு தியாகமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்வது ஜனங்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. Not to get a recognition or reputation from anybody. எந்த மனிதரிடத்திலும் இருந்தும் ஒரு போற்றையும் ஒரு பாராட்டையும் பெறுவதற்காக அல்ல. I study நான் படிக்கிறேன் to do something for the glory of God. எதுக்காக? நான் தேவனின் மகிமைக்காக எதையாவது செய்ய வேண்டுமே. I work நான் வேலை செய்கிறேன் not to earn money, பணத்தை சம்பாதிக்க அல்ல. but I am here to do something for the glory of God. நான் இந்த இடத்துல இருப்பதே எதையாவது தேவனின் மகிமைக்காக செய்ய வேண்டுமே. Oh, I do have the marriage life. எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை உண்டு. Oh, how can I glorify God's name through this marital life? தேவனுடைய நாமத்தின் மகிமையை இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக எப்படி நான் எப்படி கொடுப்பது? I have children. குழந்தைகள் இருக்கிறார்கள். How can I raise the children for the glory of God? என் குழந்தைகளை நான் எப்படி வளர்க்க வேண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காக? Oh, I do workouts, I do exercise. நான் வேலை செய்கிறேன், உடற்பயிற்சி செய்கிறேன். Why? எதற்கு? I need to live for the glory of God. தேவனுடைய நாம மகிமைக்காக நான் வாழ வேண்டுமே. I buy this நான் இதை வாங்குகிறேன் for the glory of God. தேவனின் மகிமைக்காக. I sell இதை this விற்கிறேன் for glory of God. தேவனின் மகிமைக்காக. I live நான் வாழ்கிறேன் for the glory of God. தேவனின் மகிமைக்காக. I die மரிக்கிறேன் for the glory of God. தேவனின் மகிமைக்காக. Anything that I do, எதை செய்தாலும், anything that I do have, என்னிடத்தில் இருப்பது எல்லாமே, anything that I do buy, எதை நான் வாங்கினாலும், anything that I do sell, எதை நான் விற்றாலும், whatever I do, எதை செஞ்சாலுமே, anything and everything, if His name is glorified, you started lay down your treasures in the heaven. எல்லாமே எதை செய்தாலுமே அவருடைய மகிமைக்காக செய்றோம்னா அதன் மூலமாக நாம் பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்க ஆரம்பிக்கிறோம். Let me tell you, material wealth gives you a dangerous and false sense of security and it will end up in tragedy. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன்யா, இந்த பொருட்கள் நம்ம வைத்திருக்கிற எல்லா விதமான பொருட்களின் மிகுதி நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு பாதுகாப்பை, ஒரு நிச்சயமில்லாத ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆனால் அதோடைய முடிவோ பேராபத்து. And more you have money, அதிகமா நம்மகிட்ட பணம் இருக்குன்னா, more you focus on money, பணத்தை அதிகமாக நம்ம அதுக்கு மேல நோக்கமா இருந்தோம்னா, knowingly or unknowingly you start depend on money. தெரிந்தோ தெரியாமலோ அந்த பணத்தை அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறோம். We are called to depend on the maker, not the money. நம்மளை படைத்தவரை சார்ந்திருக்க வேண்டும், நம்மளுடைய பணத்தை சார்ந்திருக்க கூடாது. Let me prove it from the scripture. Please listen carefully. அது நான் கொஞ்சம் வேதத்திலிருந்தே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Same passage. அதே பகுதி. Look at Matthew 6:26. 6வது அதிகாரம் 26வது வசனம். Bible says, look at the birds of the air. வேதம் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். They neither sow nor reap nor gather into barns, and yet your heavenly Father feeds them. Are you not more value than they? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Raise your hand if you are not depending on the money. பணத்தின் மேல நான் சார்ந்திருக்கல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா மாத்திரம் கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்ப்போம். சரி, இப்படி கேட்ட தப்பா இருக்கும், மாத்தி கேட்கலாம். I depend on money. Raise your hand. இல்லை, இப்படி கேட்குறேனே, நான் பணத்தை சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்க. யாருமே இல்லாத இடத்துல பேசிட்டு இருக்கோம் போல இருக்கு. திருப்பி ஒருக்க கேட்டு பார்க்கலாம். ஐ டிபெண்ட் ஆன் மணி அப்படிங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். நான் பணத்தை சார்ந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்களா? மீதி எல்லாருக்கும் என் அக்கௌண்ட் நம்பர் தரேன். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் வச்சுக்கிட்டு குப்பை பொருளெல்லாம் நான் கார்பேஜ் கிளியர் பண்ணுறதாவே இருக்கிறேன். லெட் மீ கம் அண்ட் கிளியர் ஆல் த கார்பேஜஸ் ஃப்ரம் யுவர் ஹோம். எந்த பேங்க்கு எந்த ஏடிஎம் கார்டுன்னு கரெக்டாக சொல்லி பின் நம்பர் சொல்லிடுங்க. ஜிபே. லெட் மீ ஆஸ்க் ஒன்ஸ் அகைன். மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன். See, these are all the things we are not ready to accept. இந்த மாதிரியான காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் தயாரா இல்லை. And will never come out of our worries. ஆகவே நம்மளுடைய கவலையிலிருந்து நம்ம அதனால வெளியே வரவும் முடியாது. Raise your hand if you depend on money. பணத்தை சார்ந்து இருக்கிறீங்கன்னா கரங்களை உயர்த்தி காண்பீங்க. Let me ask once again. இன்னும் சில பேருக்கு புரியல. ஹிந்தியில் எப்படி மணிக்கே நமக்கு வரவு வேற செய்யாது. மணிக்கு வாட் இஸ் இன் ஹிந்தி தெரியாது. ரூபா, ருப்பி, வாட் வேணாம். Let me ask you once again. Raise your hand if you are depending on money. மறுபடியும் கேட்கிறேன், பணத்தை நீங்க சார்ந்து இருக்கிறீங்கன்னா knowingly or unknowingly we are all depend on money.
அறிந்தோ அறியாமலோ நாம் அனைவருமே பணத்தை சார்ந்தே If you காணப்படுகிறோம். get a job, ஒரு வேலை கிடைச்சதுன்னா what is the very first question everybody will ask? எல்லாரும் கேட்கிற முதல் கேள்வி என்ன? Super. If you buy a car, what is the first question they will ask? ஒரு வாகனத்தை நீங்க வாங்குனீங்கன்னா கேட்கிற முதல் கேள்வி என்ன? If you buy a wife, sorry, தப்பா சொல்றேன். If you got married, திருமணம் ஆனதுன்னா the first question indirectly they will ask, அப்புறம் மாமியார் வீட்ல வேற will they ask or not? எதிர்மறையா கேட்கிற முதல் கேள்வி என்ன? What did you get as a dowry? Including in the Christian marriage, especially southern districts, Nagarkoil, Kanyakumari. அவன் யோசிக்கிறான் நம்ம என்ன பண்ணலாம். இதுக்கு கிறிஸ்தவ It is there. அது நடக்கிறதே. And remember, for example, if you get an admission for your kid, first question what they will ask? உங்க குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு அட்மிஷன் பள்ளியில சேர்க்கறீங்கன்னா கேக்குற முதல் கேள்வி என்ன? என்ன கேட்பாங்க? எவ்வளவு ஃபீஸ்? What is the fees? இப்போ not only admission, even if you buy an admission form, they will ask how much it is. இப்போ குழந்தையை சேர்க்கிறது கூட இல்ல, அந்த விண்ணப்ப படிவத்துக்கே எவ்வளவு ரூபான்னு கேட்க வேண்டிய நிலைமை. உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? You might ask, how do you know that? I am also living in the same world. நானும் இதே உலகத்துல தான் வாழ்றேன். So everybody, எல்லாருமே knowingly or unknowingly, we depend on money. அறிந்தோ அறியாமலோ பணத்தை சார்ந்து காணப்படுகிறோம். But here Bible says, ஆனால் வேதம் சொல்கிறது, in the context of not to worry, கவலைப்படாதிருங்கள் என்ற காரியத்தை விளக்கும் பின்புலத்துல Bible didn't say that look at Pastor Pushparaj, வேதம் சொல்லல போதகர் புஷ்பராஜ் ஐயாவை பாருங்க, or look at that great minister of God. இல்ல அந்த அற்புதமான தேவனுடைய மகனை பாருங்கள்னு சொல்லல. No, இல்ல. Bible even didn't ask follow Paul. வேதம் பவுலை பின்பற்றுங்கள் என்றும் சொல்லவில்லை. Bible didn't ask follow Peter. இல்ல பேதுருவை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. But Bible is asking look at the birds. ஆனால் வேதம் சொல்கிறது Why? பறவைகளை ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். Why? ஏன்? Bible is asking look at the lily of the valley. வேதம் சொல்கிறது அந்த லில்லியை பாருங்கள் என்று. Bible didn't ask look at Solomon. வேதம் சாலமோனை பார்க்க சொல்லவில்லை. More than Solomon, look at the lily. அந்த சாலமோனை பார்க்கிலும் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்கிறது. Look at the birds. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். Look at the birds of the air. வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்கள். Look at the lily of the valley. காட்டு புஷ்பங்களை பாருங்கள். What God is trying to tell us? தேவன் இங்கு என்ன சொல்ல வருகிறார்? Oh, they are not working. அங்க வேலை செய்யலையா? Resign your job. அப்பனா வேலையை விட்டுலாமா? Eat well, sleep well, be merry. நல்லா சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா இருக்கவா? This is not talking about your working life. இங்கு நான் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை Bible வேதம் says they are விளக்கவில்லை. not sowing, they are not reaping, they are not filling their barns. அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. Which doesn't mean that okay, you no need to work, you no need to store, you no need to save. No, that is rubbish. அப்படினா இந்த வசனத்தை எடுத்துட்டு நான் வேலை செய்யக்கூடாது, நான் சம்பாதிக்க தேவையில்லை, சேமிக்க தேவையில்லை இப்படின்னு சொன்னா அது தவறு. Look at this perspective. இந்த கண்ணோட்டத்தோடு பாருங்க. Their barns not feeding them. அவங்க களஞ்சியத்தினால அவர்கள் சாப்பிடுவதில்லை. Their sowing is not feeding them. அவர்கள் விதைப்பதனால அவர்கள் போஷிக்கப்படுவதில்லை. Their reaping is not feeding them. அவங்க அறுக்கிறதுனால போஷிக்கப்படுவதில்லை. Their livelihood is not based on what they sow, what they reap, or what is there in their barns. அவங்களுடைய வாழ்க்கை முழுமையுமே எதை விதைக்கிறோம், எதை அறுக்கிறோம், எதை களஞ்சியத்தில் சேர்க்கிறோம் என்பதை குறித்தது அல்ல. Then who feeds them? அப்படினா யார் அவங்கள போஷிக்கிறா? Who feeds them? யார் போஷிக்கிறா? Heavenly Father feeds them. பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார். They are not worry. அவங்க கவலைப்படுவதில்லை. They don't worry for just one reason. அவங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கவலைப்படுவதில்லை. Listen, look at the Heavenly Father. பரமபிதாவை கவனித்து பாருங்கள். See, Bible doesn't say that okay, look at the barns. அந்த களஞ்சியங்களை பார்க்க சொல்லல. So what very important message that God wants to communicate in that passage? இந்த பகுதியிலே தேவன் என்ன ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார்? God didn't ask them don't work. வேதம் இங்க போயிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லல. God didn't ask them no don't save your money. இல்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டாம், சேமிக்க வேண்டாம்னு சொல்லல. God didn't ask okay, no don't go for the field and build the barns. இல்ல களஞ்சியத்தை கெட்டுவதோ சேகரிப்பதோ தவறுன்னு சொல்லல. Have your focus on the heavenly provider than the earthly provider.
பரலோகத்தின் பிதாவை நம்மளை போஷிக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணுமே தவிர உலகத்திலிருந்து நம்மளுடைய நாம் பிழைக்கிறது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். What is the best ever creation in this world? இந்த உலகத்திலே மிக சிறந்த படைப்புனா எதுங்க? ஏன் நாமன்னு சொல்ல வேண்டியதானே? Humans. We are created in the very image and likeness of God. Genesis 1:26-27. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை பார்க்கும்போது நாம் தேவனுடைய சாயலாக அவருடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். All the creatures which is lesser than us in standard, they knew that they have to look at the heavenly Father for their providence. But the best ever creatures of this universe, that is you and me, we are not ready look into the heavenly Father for our providence, but look at the earthly providers. நம்மை விட படைக்கப்பட்ட எல்லா ஜீவ ராசிகளும் நம்மை விட தகுதியிலும் நிலையிலும் குறைந்திருந்தாலும் அதுங்களுக்கு நல்லா தெரியுது நாம் பிழைக்கிறதுக்கு உலகத்தை பார்க்கக்கூடாது, நாம் பிழைக்கிறதுக்கு என் பரமபிதாவை பார்க்கணும்னு. ஆனால் இந்த எல்லா ஜீவராசிகளை விடவும் நிலையிலும் தகுதியிலும் மேலானவர்களாக படைக்கப்பட்ட நாம் உலகத்தை பிழைக்க தேடிக்கொண்டிருக்கிறோமே, பரமபிதாவை நோக்கி பார்க்கிறோமா? I'm not saying anything against your work. உங்க வேலை தவறுன்னு நான் சொல்ல வருவதில்லை. I'm not saying anything against about your savings or earning money. பணத்தை சம்பாதிக்கிறதையோ இல்ல சேர்த்து வைக்கிறதையோ தப்புன்னு நான் சொல்லல. But my simple point is, ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, look at the bird. பறவைகளை பாருங்கள். Look at the crow. அந்த காக்கையை பாருங்க. No, look at the small birds that you do see every day. எல்லா தினமும் நாம் பார்க்கிற அந்த சின்ன சின்ன பறவைகளை பாருங்கள். They knew that their God will provide. அவர்களுக்கே தெரிகிறது அவங்க தேவன் அவர்களுக்கு போஷிப்பார்னு. Providing not only food, சாப்பாடு மாத்திரமல்லையா, providing their shelter, அவருடைய உறைவிடம், providing their clothing, அவருடைய உடை, providing their health, அவருடைய சரீர ஆரோக்கியம், and providing everything. எல்லாமே. Because Bible is talking about even their death. ஏனால் வேதம் சொல்லுது மரணத்தை குறித்தும் பேசுகிறது. If just one bird has fallen in the ground and died, God knows, because he is the father of all. ஒரு புறா அது விழுந்து மரிக்கிறது கூட தேவன் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் தேவனே சகலத்தையும் படைத்த பிதாவா இருக்கிறார். So the bird has the sense. ஆகவே பறவைக்கு கூட தெரியுது. The lily had the sense. காட்டு புஷ்பத்துக்கு தெரியுது. I am created by God. நான் தேவனால் படைக்கப்பட்டேன். I do my work. என் வேலையை செய்றேன். I will fly. பறப்பேன். I will look for the insect. எங்கெல்லாம் பூச்சிகள் இருக்கோ தேடுவேன். I will look for the honey. தேனை தேடுகிறேன். I look for all my food. என்னோட உணவை நான் தேடுகிறேன். That is my responsibility. அது என் வேலை. I will do that. அதை நான் செய்வேன். But I don't bother whether it's a laying off or not. ஆனா வேலையில இருந்து பணி விடுமுறை நீக்கம் செய்வாங்களா இல்லையா நான் கவலைப்பட மாட்டேன். I don't worry whether it is raining or hot sun. மழையோ இல்ல கடும் வெயிலோ கவலைப்பட மாட்டேன். I don't bother about whether it's a plague or not. ஐயா கடும் கொள்ளை நோயோ இல்லையா நான் கவலைப்பட மாட்டேன். I don't worry about inflation or not. பணவீக்கம் உயர்வோ தாழ்வை குறித்து கவலைப்பட மாட்டேன். Because I do my work. ஏனென்றால் நான் என் வேலைகளை செய்கிறேன். But I know who is my provider. ஆனா என்னை போஷிப்பவர் யாருன்னு நான் அறிந்திருக்கிறேன். Lion will not feel bad. Okay, if I eat a deer on a daily basis, then one day if all deer is gone, what I will eat? என்னைக்காவது சிங்கம் யோசிச்சிருக்கா, நான் தினமும் ஒரு மானை சாப்பிட்டா ஒரு நாள்ல எல்லா மான்களும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு? ஆனா நம்ம யோசிப்போம். But we are thinking, if that company is closed, அந்த நிறுவனம் மூடிட்டாங்கன்னா, if this market is down, இந்த பொருளாதாரம் விழுந்துடுச்சுன்னா, if this CEO is down, இந்த CEO போயிட்டார்னா, if this business is gone, இந்த தொழில் இல்லனா, if this technology has come, இந்த தொழில்நுட்பம் இல்லனா, and if the layoff has happened to me, இந்த பணி இடைநீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, and the little dog will tell you. அப்ப அந்த சின்ன நாய்க்குட்டி சொல்லும், master எஜமானே look at me. என்ன பாருங்க, look at me. என்ன பாருங்க. I don't worry. நான் கவலைப்படுவதில்லை. Because he is my provider. ஏனென்றால் அவரே என்னை போஷிக்கிறவர். See, all throughout the sermon so many people never said amen or hallelujah, but ultimate in the climax God will provide you. Yeah, hallelujah. Hallelujah. Hallelujah.
God is our provider. தேவனே நம்மளை போஷிக்கிறவர். Basically, we need to change our perception. நம்மளுடைய மன எண்ண ஓட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். Very simple basic rule. ஒரு ரொம்ப எளிதான ஒரு விதி தாங்க இது. ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். It's a very pathetic statement. But let me tell you. ஆனாலும் சொல்றேன். In your life, உங்க வாழ்க்கையில give God just one place. உங்க தேவனுக்கு ஒரே ஒரு இடத்தை கொடுங்க. Just only one place. ஒரே ஒரு இடம். Where the money is there. பணம் எங்க இருக்கோ அந்த இடத்தை மட்டும் கொடுத்து பாருங்க. Remove the money from its throne and put God in the throne. All your worries will be gone. அந்த அரியணையிலிருந்து பணத்தை இறக்கி விட்டு தேவனை மாத்திரம் வச்சு பாருங்க, எல்லா கவலைகளும் மாறிவிடும். God feeds them. தேவனே அவர்களை போஷிக்கிறார். All the nature is a depend on not man but depend on God. இந்த எல்லா இயற்கையின் காரியங்களும் மனிதனை நம்பி இல்ல, தேவனை நம்பி இருக்கிறது. All nature, முழு இயற்கையும், please understand it very carefully. நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. Did any one nature entity is a depend on your support? இந்த உலகத்துல இயற்கையாக காணப்படுகிற ஏதாவது ஒரு காரியமாவது உங்களை நம்பி உங்களுடைய உதவி எதிர்பார்த்து காணப்படுதா? ஒரு நேச்சர் என்டிட்டி காமிக்க முடியுமா? நான் இல்லாம அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? ஒரு என்டிட்டி சொல்லுங்க, ஒரு என்டிட்டி, இந்த என்டையர் நேச்சர், என்டையர் யூனிவர்ஸ், நீங்க இல்லாம, மனுஷன் இல்லாம அந்த என்டிட்டி மட்டும் போயிருக்கும் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவன் இருக்கிறதுனால தான் போனது ஜாஸ்தியே தவிர இவன் இல்லாததுனால ஒன்றும் போகல. In the entire world there is nothing in the nature that has been destroyed or that cannot live without man's support, but many times because man is living we have destroyed the nature, but without man the nature never needed the support of human being. The nature is vast. ஐயா, இந்த இயற்கை பிரபஞ்சம் அது மிக பெரியது. Nature is huge. அது மிகவும் பெரியது and massive. அது அளவிட முடியாதது. Beyond the measure. நம்மால் நம்ம என்ன முடிவு என்பதற்கும் அப்பாற்பட்டது. Still we couldn't find it. ஆனால் அது இன்னும் முழுசா புரிஞ்சிக்க கூட முடியலையே. But all depend on God, not man. ஆனா அந்த முழு பிரபஞ்சமும் தேவனை சார்ந்திருக்கிறது, மனுஷனை நம்பி இல்லை. Let me put it in this way. இப்படி சொல்றேனே, if the entire human race is die, இந்த முழு மனித இனமும் அழிந்து போனாலும் nature will not die. இயற்கை அந்த பிரபஞ்சம் அது அப்படிதான் இருக்கும். Are you agree with me or not? நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்களா? Look at the creation. படைப்பை பாருங்கள். When God, on which day God has made man? தேவன் மனிதனை எந்த நாளில் சிருஷ்டித்தார்? When did God finish the creation of the nature? ஆனால் இயற்கை தேவன் எப்பொழுது சிருஷ்டித்தார்? Fifth day. ஐந்தாவது நாளில் பார்க்கிறோமே. We really don't know. That is 24 hours bar brother அப்படி சொல்லக்கூடாது ஒண்ணே. So don't come and claim it's only 24 hours they lived. The nature is upholding by God. இந்த முழு இயற்கையும் தேவனே அவர் ஆளுகை செய்கிறார். The nature depend on God. இந்த உலகம் தேவனை சார்ந்திருக்கிறது. The birds are depending on God. ஆகாயத்து பட்சிகள் தேவனை சார்ந்திருக்கிறார்கள். The trees and the valleys and the mountains and the sea and everything is looking at the provider. That's a heavenly provider. எல்லா மரங்களும், எல்லா மலைகளும், எல்லா பள்ளத்தாக்குகளும், கடல்களும், தாவரங்களும் தேவனை நோக்கி பார்க்கிறது. ஏனென்றால் தேவனே அவைகளை போஷிக்கிறார். Next time if you have any worry, ஒருவேளை அடுத்த முறை உங்களுக்கு கவலை வந்துச்சுன்னா look at the tree. மரத்தை பாருங்க. And okay, I didn't water it. நான் அந்த மரத்துக்கு தண்ணி பாய்ச்சல. I didn't fertilize it. நான் அதற்கு அதை பண்படுத்தி செய்யல. I didn't fertilize it. உரம் போடல. உரம் போடவில்லை. I didn't prune it. அதை நான் சரியான விதத்துல கத்தரிக்கவில்லை. But still, ஆனாலும் thousands of trees are growing. ஆயிரக்கணக்கான மரம் இருக்கு. Thousands of fruits are coming. ஆயிரக்கணக்கான பழங்கள் உண்டாகுது. It flourish. அது பயங்கரமா செழிப்போம். Who provided? யார் கொடுத்தா? As long as the nature is alive, I believe that I have a heavenly provider. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அது ஒரு செய்தியை சொல்லுது. என் தேவன் என்னை போஷிக்கிறவராய் இருக்கிறார். Where is my God? என் தேவன் எங்கே? Look at the sea. கடலை பாருங்கள். சனிக்கிழமை மீன் வாங்கும்போது யோசிங்க மீனை பார்த்துட்டு. Maybe on the Saturday when you get a fish, think it. Today I got the fish. இன்னைக்கு மீன் கிடைச்சிச்சு. You know why? அதுக்கு காரணம் என்ன? Till yesterday. நேற்று வரைக்கும். இப்போ கொஞ்சம் பழைய மீன் இருந்தா till day before yesterday. If it's a old fish, day before yesterday. God provided
provided for this fish. தேவனே இந்த மீனை போஷித்தார். நல்ல செழிப்பா வளர்ந்திருக்கு வஞ்சிரம். It's a wonderful kingfisher. ஃப்ரைக்கு சூப்பரா இருக்கும். அருமையான ஒரு பொறுப்பு இன்னைக்கு. Thank God, God is the provider. நன்றி ஆண்டவரே, நீரே இன்று எனக்கு போஷித்தீரே. இந்த மீனை போஷிச்ச தேவன் என்ன போஷிக்க மாட்டாரா? ஹalleluya. சொன்னாங்க பாருங்க, ஹalleluya சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். பஞ்ச் டயலாக். ஹalleluya. ஹalleluya. God is our provider. தேவன் நம்மளை போஷிக்கிறார். நாய் நரிக்கலான்னு தெரியுது கர்த்தர் ப்ரொவைடர். ஆனா நமக்கு ஏன் தெரியல? Even the dogs, even the fox, they knew that God is their provider. But why don't we knew it? And we people are like defending for our anxieties. பல நேரங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த கவலைகளையும் நம்ம நியாயப்படுத்துவோம். So when we are in travel, we'll discuss about these topics. சில நேரம் இந்த பயணத்துல போகும்போது இந்த காரியங்கள்லாம் குறித்து டிஸ்கஸ் பண்ணுவோம். Somebody who is not at all belong to IT, he said, okay, I will imagine myself as IT person, but if it has happened. ஒருவேளை அந்த டிராவல்ல அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையில வேலை செய்யாதவரா இருந்தா கூட அவர் சொல்வார், ஒருவேளை நான் தகவல் தொழில்நுட்பத்துறையில வேலை செஞ்சவங்களா இருந்தா, if my job is gone, அவன் சும்மா தான் இருப்பான். With the next person is sitting idle, அப்படி கொளுத்தி போட்டு I just kick out the igniter, அப்படியே சீட் பெல்ட் மாட்டி அப்படியே ஆயா படுத்துட்டு and put on the seat belt and lay down. அண்ணா, I simply said, ஆனா நான் சும்மா தான் கேட்டேன், don't mistake me, தப்பா எடுத்துக்காதீங்க. but thank God we got the sermon today. ஆனா இன்னைக்கு கேட்டது செய்தி தான், இன்னைக்கு அந்த கேள்வி தான் செய்தியா மாறிச்சு. And the person who is driving, வாகனம் ஓட்டுனவர் கூட, he is keep on arguing, அவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறாரு. you became a pastor, நீங்க போதர் ஆயிட்டீங்க, and you will live, நீங்க வாழ்ந்துருவீங்க. but I'm talking about myself, I'm talking about my family, எனக்கு குடும்பம் இருக்கு. come and ask my wife, நம்ம வீட்டம்மாட்ட கேட்டு பாருங்க. I am telling the message, not your wife, to everybody. ஐயா, உங்க வீட்டம்மாக்கு சொல்லையா, இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்றேன். இன்னைக்கு மதியம் சோறு கிடையாது அவருக்கு. அது யாருன்னா சொல்ல மாட்டேனா, சொல்லிடுவாரேன்னு யோசிப்பார் மெல்வின், சொல்ல மாட்டேனே. Please, this is the message. ஐயா, இதுதான் செய்தி. Depend on your heavenly provider. பரலோகத்தின் தேவன் நம்மளை போஷிக்கிறார், ஆகவே அவரையே சார்ந்திருப்போம். We give lot of synonyms when comes to worry. இந்த கவலைப்படுதல் என்கிற வார்த்தைக்கு நம்ம நிறைய அடுக்கு தொடர்களை வச்சிருக்கிறோம். Responsibility, அது என்னுடைய வேலை இல்ல. concern, அது அக்கறை, future, எதிர்காலம், my children, என்னுடைய குழந்தைகள், my wife, என் மனைவி. who said it is your wife? யார் சொன்னது உங்க மனைவி? Who said it is your children? உங்க குழந்தைகள் யார் சொன்னா? She and they belong to God first. உங்க மனைவியும் உங்கள் குழந்தைகளும் முதலாவது தேவனுடையவர்கள். இதுக்கு முன்னாடி நீங்க அல்லேலூயா சொல்லணும். They are not belong to you. உங்களுக்கு நீங்க அதற்கு சொந்தக்காரர் கிடையாது. You are a steward for your wife. உங்கள் மனைவிக்கு நீங்கள் உக்கிரானக்காரர். You are a steward for your family. உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் உக்கிரானக்காரர். Of course you have all the responsibility. நிச்சயமாகவே எல்லா விதமான கடமைகளும் உண்டு. But their life is not in your hand. ஆனா அவங்க வாழ்க்கை உங்க கையில இல்லங்க. Their life is not in your hand. அவங்க வாழ்க்கை உங்க கையில இல்ல. You cannot extend their lifespan just one day ahead, or you cannot cut down one day from their lifespan. தேவன் அவர்களுக்கு நியமித்த நாட்களை விடவும் ஒரு நாள் உங்களால கூட்டவும் முடியாது. அதே போல அந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு நாள் உங்களால குறைக்கவும் முடியாது. Even you cannot do it for yourself. Then how can you do that for others? உங்களால உங்க வாழ்க்கைக்கு அதை செய்ய முடியாது, அப்புறம் எப்படி மற்றவங்க வாழ்க்கைக்கு செய்வீங்க? You thought, okay, it is a concern, நம்ம நினைக்கிறது ஒரு அக்கறை, it's a burden, இது என்னுடைய பாரம், it is a responsibility, கடமை. But let me tell you, instead of helping us to live longer, the anxiety will spoil your life. ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன், நாம சந்தோஷமா நீண்ட நாள் வாழ்வதற்கு பதிலாக இந்த கவலையானது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். I'll just show you one scripture, 6:27. I'll finish. ஒரு வசனத்தை காண்பித்து முடிக்கிறேன். 6வது அதிகாரம் 27வது வசனம். I was wondering why Jesus made this statement. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இயேசு ஏன் இந்த வசனத்தை கூறினார்? Bible says your times are in my hand. வேதம் சொல்கிறது உங்கள் நாட்கள் என் கரத்தில் இருக்கிறது. And the Bible says, I
You fear, no, we are fearfully, wonderfully made by me. வேதத்தில் பார்க்கும்போது நாம ஆச்சரியப்படத்தக்கமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் அவரால் படைக்கப்பட்டோம். And Ephesians 2:10, you are my masterpiece. எபேசியர் 2:10 சொல்லுமா நாம் தேவனின் கைவேலையாய் இருக்கிறோம். But look at the power of worries. ஆனா அந்த கவலைப்படுறதுடைய வல்லமையை பாருங்களேன். Fearfully, wonderfully made by God. தேவனால ஆச்சரியப்படத்தக்கதாய் பிரமிக்கப்படத்தக்கதாய் படைக்கப்பட்டோம். Our times are in his hands. நம்முடைய நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. God is sovereign. தேவன் ஏக சக்கராதிபதி. Even the dust particle will not move apart from the order of God. நம் தட்டும்போது எழும் தூசிகள் கூட, அந்த தூசிகள் கூட தேவனுடைய நியமத்தின்படி மாத்திரமே அசைந்து ஆடுகிறது. Such a great God in flesh. அவ்வளவு மிகப்பெரிய தேவன் மனிதனாய் மனித ரூபத்தில் He இருக்கிறார். knows your times are in his hands. அவருக்கு தெரியும் ஐயா உங்களுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. He knows you got your life from him. அவருக்கு தெரியும் உங்கள் ஜீவனை நீங்கள் அவரிடத்தில் பெற்றீர்கள். He knows nobody can take your life apart from his control. அவருடைய கரத்திலிருந்து உங்கள் ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And Psalm 139 says he knows your framework. சங்கீதம் 139 சொல்லும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் வளரணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாங்க. Maybe my father expected that I have to grow taller. நான் கூட ஆசைப்பட்டேன். Even I expected But it. he knows my framework 5.3. ஆனால் தேவன் அறிவார் 5 அடி 3 அங்குங்கள் தான். தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். Whatever it is 5.5 வச்சுக்கிடுங்க. 5.5 if it's ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. Okay, God knows my framework. தேவன் என் சரீர அளவையும் அறிவார். So God knows all these things. தேவன் சகலற்றையும் அறிந்தவர். But such God make like an oxymoron kind of statement. ஆனால் அப்படிப்பட்ட தேவன் இங்கு ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை விளக்குகிறாரே. Look at Matthew 6:27. மத்தேயு 6:27. Which of you by being anxious can add a single hour to his span of life? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? Let me give a hypothetical explanation. கொஞ்சம் கற்பனை அதை விளக்குறேனே. I mean, if it cannot add to the lifespan, then we can understand it can shorten the lifespan. வாழ்க்கையில நம்ம சரீரம் இந்த உலகத்துல வாழ்ற நாட்களை அது கூட்ட முடியாதுன்னா நாட்களை குறைக்கலாம் தானே புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அப்படி இருக்கலாம்ல. Maybe that might be the case. Then immediately you should not say that, brother, if God is sovereign, my worry will spoil the sovereignty of God. இமிடியேட்டா நம்ம உடனே கேட்க கூடாது. தேவன் ஏக சக்கராதிபதினா அப்ப நான் கவலைப்படுறதுனால ஏக சக்கராதிபதியோட திட்டத்தை என்னால கெடுக்க முடியுமா? Till last week you preached you cannot add one more day or you cannot reduce one more day. Even just before you said that, but why are you saying this statement? கடந்த வாரம் கூட சொன்னீங்க, இப்போ கூட சொன்னீங்களே ஒரு நாள் கூட கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு. அப்புறம் எப்படி இந்த காரியம்? Here life is not just talking about your lifespan, it is talking about life itself. இங்க நம்ம வாழ்ற நாட்களை குறித்து பேசவில்லை, வாழ்கிற நாட்களில் நம்முடைய ஜீவனை குறித்து பேசுகிறது. Sir, I am married. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஐயா. But I felt why I have married. ஆனாப்பா யோசிக்கிறேன் ஏன் கல்யாணம் செஞ்சு. You are living but your life is gone. உயிரோட தான் இருக்கிறீங்க ஆனா ஜீவன் இல்ல. So God has gifted me all these children. தேவன் இந்த எல்லா குழந்தைகளை எனக்கு அற்புதமா கொடுத்தாரு. But now because of one children I am dying every day. ஆனா இப்போ இந்த ஒரு குழந்தையால நான் தினமும் மரிக்கிறேன். You are not dying. ஐயா நீங்க மரிக்கல. But so you feel like dying. ஆனா மரிச்சத போல நீங்க உணர்றீங்க. You are alive. உயிரோட தான் இருக்கிறீங்க. But you feel like dying. ஆனா செத்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. You are alive but not alive. உயிர் இருக்கு ஆனா வாழ்க்கையில ஜீவன் இல்ல. Worry will make you to such extent of dangerous in your life. கவலைப்படுறது நம்ம வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பாதைக்கு நேராக மாற்றிவிடும். Worry cannot change your lifespan. I don't understand. கவலைப்படுறதுனால உங்கள் வாழ்வின் அளவை உங்களால் மாற்ற முடியாது. But look at Jesus used that hypothetical like a hyperbole language. ஆனால் பாருங்க இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு உயர்நீர்ச்சி அணியை இங்க பயன்படுத்தி your lifespan you cannot add your lifespan. உங்க சரீர அளவோடு உங்களுடைய வாழ்க்கை நாட்கள்ல கூட உங்களால ஒண்ணு கூட்ட முடியாது. Then why are you worrying and damaging your lifespan? ஆனா ஏன் இப்படி தினமும் கவலைப்பட்டு உங்களுடைய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிறீர்கள்? Our time is up. நேரமாகி விட்டது. Do not worry. கவலைப்படாதிருங்கள். So why you should not worry? நான் ஏன் கவலைப்படக்கூடாது? If you want to live a successful life in this world, you please avoid worrying. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால்
தயவு செய்து கவலைப்படுவதை விட்டு விடுங்க. Only two things. 2 காரியம்தான். The entire passage. இந்த முழு பகுதியை பார்க்கும்போது Don't keep money as the master, but keep your maker as the master. பணத்தை எச்சமானா வைக்காதீங்க, படைத்தவரை எச்சமானா வைங்க. Lay your treasure not on earth but on heaven. உங்கள் பொக்கிஷங்களை உலகத்துல சேர்க்காதீங்க, பரத்துல சேருங்க. Don't depend on the earthly master or your job or your provider, but remember that you have designed to live in the dependence of your heavenly provider. ஒரு நாளுமே இந்த உலகத்தின் அதிபதியோ இல்லைனா பணமோ வேலையோ இக்காரியங்களை நம்பி நம் வாழ்க்கை இருக்கிறதுன்னு நினைக்காம, நம் படைக்கப்பட்ட நோக்கமே, படைக்கப்பட்ட விதமே தேவனை சார்ந்திருப்பது என்பதை உணர்ந்து அவரை நோக்கி பார்த்து வாழுங்க. Don't spoil your life. உங்க ஜீவனை இழந்துராதீங்க. Don't spoil life in marriage, life in job, life in family, life in everything you do by simply merely worrying. ஐயா, உங்க வேலையா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களுடைய திருமணமா இருக்கட்டும், நீங்க செய்ற எந்த காரியமா இருக்கட்டும், கவலைப்படுறதுனால இந்த எல்லா காரியத்திலும் உங்க ஜீவனை இழந்துராதீங்க. Don't lose your life. உங்க ஜீவனை இழந்துராதீங்க. சும்மா இந்த anxiety, worry இப்படி எல்லாரும் சொல்ற டேர்ம் நம்மளும் worry பண்ணணும் பிரதர். Many times we are fearing about these terms called படபடப்பு, பயம். We also have to live that right. If that has happened, what will happen? அது நடந்துருச்சுனா நான் என்ன செய்வேன்? If this will happen this way, what will happen? இந்த வழியில இந்த விதமா இது நடந்துருச்சுனா என்ன செய்ய? Let me tell you, if earthquake has come, what will happen? நான் சொல்றேனே, ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாச்சுனா என்ன பண்ண? நீங்க எதுவும் ப்ரே பண்ணிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு பூமி அதிர்ச்சி எதுவும் நடக்காது பிரதர் அப்படினு. Is there anybody who came on the way that let there be any earthquake today? Who knows that there will be earthquake tomorrow? இல்ல நாளைக்கு பூமி அதிர்ச்சி நடக்காதுங்கற ஒரு உண்மை இல்ல, ஒரு நிச்சயம் நமக்கு உண்டா? இதுக்கு நான் சர்ச்சுக்கே வந்திருக்க வேண்டாம்னு யோசிப்பாங்க. But okay, but my point is, don't worry, don't have the anxiety. God is in control and depend on your heavenly provider. எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டுவதில்லை, ஏனென்றால் தேவன் நம்மளை போஷிக்கிறார், அவரையே நாம் சார்ந்திருப்போம். I'll give you a couple of verses and move on. ஒரு 2 வசனங்களை காண்பித்து கொடுக்கிறேன். Romans 8:32. ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். Who did not spare his own son but gave him up for us all, how will he not also with him graciously give us all things? Romans 8:32. ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Philippians chapter 4:19. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். My God shall meet all my needs according to his glorious riches. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். And the same place it says, I can do all things in and through Jesus Christ who is strengthening me. அதே பகுதியில படிக்கும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வாசிக்கிறோமே. Do you believe these verses? இந்த வசனத்துல நம்புறோமா? Yes. If it is true, you cannot worry. இதெல்லாம் நீங்க நம்புறது உண்மைனா உங்களால கவலைப்பட முடியாதுயா. If you are worrying, these words cannot be true. ஒருவேளை நீங்க நம்பலனா, கவலைப்படுறீங்கனா இதெல்லாம் நீங்க நம்பலன்னு அர்த்தம். Cannot be true in your life. உங்க வாழ்க்கையில நீங்க நம்பல, உங்க வாழ்க்கையில உண்மையாகலன்னு அர்த்தம். But let me tell you. ஆனா ஒரு விஷயத்தை சொல்கிறேன். The Bible says so. இந்த வேதம் சொல்கிறதின்படி, since the Bible says so, I believe it. இந்த வேதம் எனக்கு சொல்கிறதினாலே நான் இதை விசுவாசிக்கிறேன். I determine not to worry. நான் முடிவெடுத்துறேயா, இனிமே கவலைப்படக்கூடாது. I'm failing here and there. அங்கங்க நான் தவறுது உண்மைதான். But I deciding. ஆனா நான் முடிவு செய்தேன். Determining. முடிவெடுத்தேன். Longing. அதுக்காக தியானிக்கிறேன். Trying. முயற்சிக்கிறேன். And keep moving. அதற்காக இன்னும் அழுத்தம் கொடுக்கிறேன். And keep pressing on. இன்னும் ஆயத்தப்படுகிறேன். Not to worry. கவலைப்படக்கூடாது என்று. சும்மா worry பண்ணி லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. So don't just worry at all times and lose your life. Just rely on him and be blessed. God bless you. தேவனே சார்ந்திருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.